Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Greet each and every one of you that is joining us in this midweek service in the precious name of the Lord Jesus Christ. இந்த வாரத்தின் மத்திய நாளிலே இந்த வேளையிலே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். By the abundant grace of God, we have come to the midweek part of yet another week that the Lord so graciously have added into our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் தேவன் கிருபையாய் கூட்டி கொடுத்த மீண்டும் ஒரு வாரத்தின் மத்திய வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியான பாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். Everything is changing in the world that we are living in. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே சகலமும் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். Times are changing. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. Circumstances are changing. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. People are changing. மனுஷர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். Governments are changing. அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. Governance are changing. ஆளுகைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. But in all of these things, இவைகள் எல்லாவற்றிலும் it's a blessed thing to serve a God that never changes. மாறாத ஒரு தேவனை நாம் ஆராதிப்பது நமக்கு ஆசீர்வாதம். He is sovereign and he is omniscient. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். These few words I would like to draw your attention into the word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். I would request you all to kindly be on your feet as a mark of our honor and respect as the word of God is being read. தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படும்போது அதை கனப்படுத்தும்படியாக நாம் யாவரும் எழுந்து நிற்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். First of all, let us turn to the book of Psalm number 137 and verse number 1. சங்கீதம் 137 ஒன்றாம் வசனம். And then we'll go to the book of John chapter number 7 and read verse 37 and 38. அதன் பின்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் Chapter 7 7வது அதிகாரம் verse number 37 and 38. 37 38 வசனங்கள். Psalm number 137 verse number 1. By the rivers of Babylon there we sat down, we wept when we remembered Zion. சங்கீதம் 137 ஒன்றாம் வசனம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். John chapter number 7 verse 37 and 38. In the last day, that great day of the feast, Jesus stood and cried, saying, If any man thirst, let him come unto me and drink. He that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living water. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 38 வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Let us all bow our heads and close our eyes. நாம் எல்லாரும் நம் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் we thank தகப்பனே, you for the wonderful opportunity that you have given us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் நன்றி Thank you, செலுத்துகிறேன். Heavenly Father, for blessing the reading of your word. இந்த வேத வசனத்தை வாசிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. I pray that you will come and visit us in a special way this evening. இந்த மாலை வேளையிலே விசேஷித்த விதமாய் நீர் எங்களோடு கூட இடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Pray that you will move in the hearts and the minds of those people that are under the sound of this voice. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் சத்தத்துக்கு கீழாய் இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடப்பட வேண்டும் என்று Let ஜெபிக்கிறேன். them not just hear the natural voice of a natural human, ஒரு மனுஷனுடைய இயற்கையான வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறவளாய் but மாத்திரமல்ல, to let them hear the voice of God in the ears of their hearts this evening. அவர்கள் இருதயத்தின் செவியிலே தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்படியாய் நீர் உதவி செய்யும். Anoint my lips of clay to speak your anointed word. அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச நாவே நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word. நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு செவியை நீர் அபிஷேகியும். Anoint hearts to receive your word. நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு இருதயத்தை நீர் அபிஷேகியும். Anoint lives to be transformed by word. நம்முடைய வார்த்தையினாலே மறுரூபமாகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் அபிஷேகியும். We bind all the power of darkness
darkness in the name of the Lord Jesus எல்லா Christ. அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து May the அப்புறப்படுத்துகிறேன். liberty of your Spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்கட்டும். Lead us and guide us in the way everlasting. ஆண்டவரே, நித்தியமான பாதைக்கு நேராய் நீர் எங்களை நடத்தும் வழி Let நடத்தும். everyone that hath an ear, let them hear what the Spirit saith unto the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க Help கடவன். us to know the truth, and let the knowledge of the truth that comes from above set us free. ஆண்டவரே, சத்தியத்தை அறியவும் சத்திய ஆவியினாலே அவர்கள் விடுவிக்கப்படவும் நீர் உதவி செய்யும். We declare that all the glory, honor and praise belong to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று For we சொல்லி ask all of அறிக்கையிடுகிறேன். these wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்கார். Before I would like to begin to speak to you the message that God has given me for this evening, இந்த மாலை வேளையிலே எனக்கு கொடுத்த செய்தியை உங்களுக்கு முன்பாக நான் பேசுவதற்கு முன்பாக I would like to remind and also mention some of the things that I mentioned in the last week, especially towards the end. கடைசி வாரத்திலே முடிவிலே நான் சொன்ன காரியங்களை மீண்டுமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து It's போகிறேன். because somebody has asked me to mention it, சிலர் என்னிடத்திலே அதை சொல்லும்படியாய் கேட்டுக்கொண்டதினாலே especially the passage of scriptures that we read from the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்கள். Because it was late, I was rushing through, and I would like to reread this passage of scriptures. நேரம் கடந்து போடும் அப்படினாலே வேகமாக இதை நான் வாசித்துக் கொண்டதினாலே அதை கேட்டார்கள். Revelation chapter number 7, verse number 2 and 3. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 2, 3 You know, in the last week we talked about to be aware of the deception that is going on in the name of the church in these last day இந்த and time. கடைசி நாட்களிலே காலத்திலே சபை என்கிற பெயரிலே நடைபெறுகிற வஞ்சகம், சபைக்குள்ளே நடைபெறுகிற வஞ்சகத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். You know, there are two things that are parallelly going on where it is very difficult for people to obviously find any difference. எந்த ஒரு வித்தியாசத்தையும் அதிலே காண முடியாதபடி இரண்டும் ஒன்றாக இணைந்து போகக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Though these two things are functioning so closely together, இவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையாக அது தொடர்ச்சியாக கடந்து வந்தாலும் in the sight of God there is a vast difference between these two. தேவனுடைய பார்வைக்கு முன்பாய் இவைகள் இரண்டுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் உண்டு. And the ones that are God's are sealed of God. தேவனுடையவர்கள் தேவனாலே முத்திரிக்கப்பட்டவர்கள். Seal means it is a sign of authority. அந்த முத்திரை என்பது அதிகாரத்தை வல்லமையை குறிக்கக்கூடியது. These are the group of people that totally function under the authority of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழாய் இயங்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள். And they are totally under the protection of God. தேவனுடைய முற்றிலுமான பாதுகாப்புக்குள்ளானவர்கள். That's why the scripture says the evil one toucheth them not. அவர்கள் எந்த ஒரு பொல்லாப்பும் அணுகாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொல்லாங்கன் அவனை தொடான். அவனை தொடான். காரணம் என்ன? They are remaining under the seal of God. அவர்கள் தேவனுடைய முத்திரைக்கு கீழாய் இருப்பதனால. They are remaining under the authority of God. அவர்கள் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழாய் இருப்பதனால. See, there are so many verbs that are connected with the Holy Spirit in the Bible. வேதத்திலே பரிசுத்த ஆவியை குறித்து இணைத்த अनेक காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There is something called the anointing of the Spirit. ஆவியினுடைய அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is something else called the receiving of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறத பற்றி சொல்லி And we read in the scriptures about the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. We read about the quickening of the Holy Spirit. அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவருடைய உயிர்ப்பிக்கிற காரியம். There are so many verbs that are attached with the working of the Holy Spirit in the Holy Scriptures. பரிசுத்த வேத எழுத்துக்களிலே பரிசுத்த ஆவி செய்கிற கிரியைகளோடு अनेक காரியங்கள் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. And one of the most important verb that is connected with the Holy Spirit is the seal of the Holy Spirit. பரிசுத்த ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிற அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை முத்திரை என்பதாகும். You know, we don't hear a lot say about being sealed of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் முத்திரையை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை நமக்கு.
we don't hear it talked about much. அதை குறித்து பேசவோ கேள்விப்படவோ நமக்கு People talk about anointing, baptism, receiving this and that and everything. ஏனென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் அதனுடைய வரம் மற்ற காரியங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். But the scriptures profoundly talks about the seal of the Holy Spirit. ஆனால் இங்கே வேத வசனம் பரிசுத்த ஆவியின் முத்திரையை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. God marks his own people with his seal of authority. தேவன் தமக்கு சொந்தமானவர்களே தம்முடைய ஆவியினாலே அவர் முத்திரித்திருக்கிறார். Seal is not just a symbol of authority, but it is also a symbol of identity. அது முத்திரை என்பது வெறும் ஆவியினுடைய அடையாளமாய் முத்திரிப்பது என்பது ஆவிக்கு அடையாளமாக அதாவது முத்திரை என்பது அதிகாரத்துக்கான அடையாளம் மாத்திரம் அல்ல, அதிகாரத்துக்கான அடையாளம் மாத்திரமல்ல, அது அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளமாகவும் இருக்கு. It is a seal to identify. அது யார் என்கிறதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையாய் இருக்கிறது. For example, if you send a mail through the post office, ஒரு தபாலை நீங்கள் தபால் ஆபீஸ் மூலமாக நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் before it reaches the destination, அது அந்த இலக்கை அடைவதற்கு முன்பாக it is sealed both in the point of receiving and in the point of delivery. அது அனுப்புகிற இடத்திலும் இருந்து சொல்லி பெற்றுக்கொள்கிற இடத்திலும் அங்கே முத்திரையிடப்படுகிறது. See, once they put a postal seal, it is under the control, under the authority of the postal department. அவர்கள் அந்த தபால் முத்திரையை அடித்த பின்புதான் அது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போகிறது. So anybody sees an envelope with a postal seal, they must understand it remains under the postal authority. எனவே ஒரு என்வலப்பை அவர்கள் தபால் முத்திரை இட்டார்கள் என்றால் அது அந்த தபால் மூலமாக ஆபீஸ் மூலமாக அது அவருடைய கட்டுக்குள்ளே only after the delivery of the envelope the person can open it. அது எந்த நபருக்கு அது போய் சேர்கிறதோ அவர் பெற்றுக்கொண்ட பின்புதான் அது அவருக்குரியது. But throughout the transit of that mail, it has to remain under the authority of the postal service because it has got the identity of the seal of the postal service. அது இங்கே இருந்து அனுப்புகிற இடத்திலிருந்து அது பெற்றுக்கொள்ளுகிறவர் இடத்துல போகிற வரைக்கும் அது தபால் முத்திரையை பெற்றிருந்ததனால அந்த தபால் ஆபீஸுடைய கட்டுப்பாட்டுக்குரியது என்கிற ஒரு அடையாளத்தை Same way God Almighty seals his elect with his own seal of the Holy Spirit. அதே போலவே சர்வ வல்லமையுள்ள தேவன் தமக்கு சொந்தமானவர்களை தாம் தெரிந்தெடுத்தவர்களை பரிசுத்த ஆவியினால் அவர் முத்திரை. It is not a natural seal, it is a spiritual seal. அது ஒரு இயற்கையான ஒரு முத்திரை அல்ல, அது ஆவிக்குரிய முத்திரை. It is not a visible seal, it is an invisible seal. அது காணக்கூடிய முத்திரையும் அல்ல, அது காணக்கூடாத ஒரு முத்திரை. You know, even in the Old Testament, God had a seal for his own people. பழைய ஏற்பாட்டிலும் கூட தேவன் தம்முடைய ஜனங்களுக்கென்ற ஒரு முத்திரையை அவர் கொண்டிருந்தார். Do you know what is that seal? அந்த முத்திரை என்ன என்பது தெரியுமா? It is தெரியுமா? called the seal of righteousness. அது நீதி என்கிற அந்த முத்திரை. And that seal was put in the body. அது சரீரத்திலே போடப்பட்ட ஒன்று. God introduced it during the days of Abraham. ஆபிரகாமுடைய காலத்திலே தேவன் அதை அறிமுகப்படுத்தினார். That is the seal of circumcision. அதுதான் விருத்த சேதனம் என்கிற ஒரு முத்திரை. God put a physical mark in the body of his own people. நம்முடைய சொந்த ஜனத்துக்கு சரீரத்திலே ஒரு அடையாளத்தை முத்திரையாக அங்கே கொடுத்தார். But in the day and time in which we are living in, ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த நேரத்துக்கு God has given a spiritual seal. தேவன் நமக்கு ஒரு ஆவிக்குரிய முத்திரையை கொடுக்கிறார். An invisible seal. ஒரு காணக்கூடாத முத்திரை. The seal of authority that comes from above. அது மேலிருந்து வருகிற பரத்திலிருந்து வருகிற ஒரு முத்திரை. It is a seal of identity that comes from above. அது பரத்திலிருந்து வருகிற ஒரு அடையாளமான முத்திரை. So because God has his seal for his people, தேவன் தம்முடைய முத்திரையை தம்முடைய ஜனங்களுக்காக கொண்டிருப்பதனாலே கொண்டிருப்பதை போல the devil also has a counterfeit. பிசாசுக்கும் அப்படி ஒரு முத்திரை வைத்திருக்கிறான். கவுண்டர்ஃபீட்னா என்னது? போலி. போலி. என்னைக்குமே ஆண்டவர் ஒன்று செஞ்சா அதுக்கு எப்பயுமே டூப்ளிகேட் ரெடி பண்றது யாரு? If God has some plan, the devil will always have a parallel counterfeit plan. தேவன் ஒரு திட்டத்தை தமக்கென்று அவர் வைத்திருந்தாரால் அதற்கு இணையாக போலியாக பிசாசு ஒன்றை வைத்திருக்கிறார். That has been happening from the Garden of Eden.
அது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து வந்து உண்டு. And the counterfeit and God's genuine, they are parallelly traveling together. அந்த உண்மையான காரியமும் தேவனுடைய உண்மையான காரியமும் பிசாசுடைய போலியான காரியமும் ஒன்றாக இணைந்து they work so closely that it becomes difficult for a lot of people to discern it. அது கிரியை செய்கிறதும் ஒன்றாக கிரியை செய்கிறதா இருக்கிறது. அது அடையாளம் காண வேறு வேறு என்பதை அடையாளம் காணுவது மிகவும் கடினமானது. It becomes difficult for a lot of people to differentiate between these two. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பது அநேகருக்கு கடினமான ஒரு காரியம். But the ones that are sealed by God, they can know the difference. ஆனால் தேவனாலே ஒருமுறை முத்திரிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வித்தியாசம். Because they bear the identity of God, they bear the seal of the Holy Spirit. அவர்கள் தங்கள் அடையாளத்தை தாங்கள் பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியின் முத்திரையினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறார்கள். That is why in the towards the end, in the last days, we are talking about the mark of the beast in the Bible. வேதத்தின் காலத்தின் கடைசியிலே கிடைக்கப்படுகிற அந்த மிருகத்தின் முத்திரையை பற்றி நாம் பேசுகிறோம். How many of you read about the mark of the beast? உங்களில் எத்தனை பேர் மிருகத்தின் முத்திரையை குறித்து படித்திருக்கிறீர்கள்? The book of Revelation about the image of the beast. அந்த மிருகத்தினுடைய உருவம். So like God has a mark for his people, the devil is also preparing a mark for his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு முத்திரையை எப்படி உண்டாக்கினாரோ அதுபோல பிசாசானவனும் அவனுடைய ஜனங்களுக்கு ஒரு முத்திரையை It's going to happen during the days of tribulation that is going to come in the future. எதிர்காலத்திலே உபத்திரவ காலத்திலே நடைபெற போகிற ஒன்று. But we need to understand ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். any prophecy of the future, எதிர்காலத்திலே சொல்லப்பட்ட எந்த ஒரு தீர்க்கதரிசனமும் before it gets to be fulfilled in the reality, அது நிஜத்திலே அது நிறைவேறுவதற்கு முன்பாக in the shadows, நிழலாட்டத்திலே it will always fulfill time and again. அது மீண்டும் மீண்டுமாக நடைபெறுகிற ஒன்றாய் You take any prophecy in the Bible, வேதத்திலே எந்த ஒரு தீர்க்கதரிசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. yes, it talks about its fulfillment at one point in time, அது ஒரு காலத்துக்கென்று நிறைவேற போகிற ஒரு காலத்துக்கென்று வைக்கப்பட்டது. but in the shadows it will again and again over and over gets fulfilled. ஆனால் நிழலாட்டத்தில் அது மீண்டும் மீண்டும் நிறைவேறி கொண்டு வருகிற ஒன்றாய் இருக்கிறது. For example, உதாரணத்துக்கு God spoke to Eve and said, ஏவாளிடத்தில் ஆண்டவர் பேசி சொன்னார். He said, I will put enmity between your seed and her seed. I mean when he spoke to the serpent. சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். What is that prophecy all about? அந்த தீர்க்கதரிசனம் என்ன, அதை பற்றி என்ன? அவள் வித்துன்றது யாரு? அவள் வித்துன்றது யாரு? உன் வித்துன்றது சர்ப்பம், அவள் வித்துன்றது மரியாளின் வித்து. அது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. கரெக்டா இல்லையா? So God gave the prophecy about Jesus Christ right in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டாயிற்று. But it did not happen the very next day. அது அடுத்த நாளே அது நிறைவேறல. அதனால தான் காயின் பிறந்த உடனே தேவனிடத்திலிருந்து என்ன சொல்றாங்க இது ஏவாள். Let us read that scripture. Let's go to Genesis chapter. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கர்த்தரால் ஒரு மனுஷன். அந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓ அவள் வித்துன்னு என்னமோ சொன்னாரு, அது இவன் தான் போல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க அந்த அம்மா. அவன் வேற ரூட்ல இருந்து வந்தவன். He came from a different route. He was of the wicked one. அவன் பொல்லாங்கனால் உண்டானவன். But Eve misunderstood that he was that her seed that God talked about to the serpent. அந்த சர்ப்பத்தினிடத்திலே அவள் வித்து என்று சொன்னதை இவள் தன்னுடைய வித்து என்று தவறாக புரிந்து கொண்டாள். But anyways, that prophecy was fulfilled after 4000 years approximately. தோராயமாக 4000 வருடங்களுக்கு பிற்பாடு அந்த தீர்க்கதரிசனமானது நிறைவேறினது. The her seed was Jesus Christ that was born 2000 years before, which was after 4000 years since God spoke in the Garden of Eden. அவள் வித்து என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூமியிலே அவர் பிறந்து அதன்படியான காரியம் நடந்தது. But when you look at the Old Testament, ஆனா பழைய ஏற்பாட்டை பாருங்க, the redemption story, அந்த மீட்பின் காரியமானது, the redeemer story, அந்த மீட்பருடைய காரியமானது, the coming of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய காரியமானது, it was many times fulfilled in the shadows, right? அது நிழலாட்டத்திலே अनेक முறை நிறைவேறி இருக்கிறது. For example, if you take Moses, மோசேயை எடுத்துக்கொள்ளுங்க, he was a type of Jesus Christ. அவன் இயேசுவை போன்றவன்.
That's why Moses himself said, there will be a prophet like me that will அதனால come. ஆண்டவர் மோசேயே இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழும்ப பண்ணுவார் என்று சொன்னார். It was happening in the shadows. அது நிழலாட்டத்திலே நடந்தது. Or you take the life of Joseph, யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. the redemption story, அங்கே அந்த மீட்பினுடைய காரியம். the saving of Jacob and all of his brethren and all of his children. யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அவர் குடும்பத்தை எல்லாம் அவர் காப்பாற்றினார். Great redemption story. அது ஒரு பெரிய மீட்பின் காரியம். Joshua was a redeemer in his day and time. யோசுவா அவன் தான் வாழ்ந்த காலத்துக்குள்ளே அவன் மீட்பராய் He was a இருந்தான். type, he was a shadow. அவன் நிழலாட்டத்திலே மீட்பராக You take Gideon, he was a kind of a redeemer in the type and the shadow that delivered the people from the hands of the Midianites. கிதியோனை எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் காலத்திலே அவன் தன்னுடைய ஜனத்தை மீட்கிறவனாய் அவன் காணப்பட்டான். So the prophecy, though it was given for a certain period of time, it gets fulfilled in the shadows before it gets fulfilled in the reality. எதிர்காலத்திலே நிறைவேற போகிற ஒரு தீர்க்கதரிசனத்தை தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருந்தாலும் அவை நிழலாட்டத்திலே பலமுறை நிறைவேறின தீர்க்கதரிசனங்களாய் இருக்கிறது. It is same with the seal of God that the scripture talks about in the book of Revelation. இந்த தேவனுடைய முத்திரையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிற காரியமும் அப்படியே. You know, God has already sealed his elect even now as we are speaking. நாம் பேசிக்கொண்டிருக்கிறபடி தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் முத்திரித்திருக்கிறார். In the book of Ephesians, Apostle Paul writes to the saints of the church at the Ephesians, he says, grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக எழுதுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். So he has already said you have been sealed by the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர் Don't grieve that seal, don't break that seal. அந்த முத்திரையை நீங்கள் உடைத்து போடாதீர்கள். You are under the authority of God. Don't step over that authority. அதிகாரத்துக்கு கீழாய் இருக்கிறார்கள், அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். You have that identity of God in you. Don't forget that identity. உங்கள் மேல் அந்த அடையாளம் இருக்கிறது, அந்த அடையாளத்தை நீங்கள் மறந்து போகாதீர்கள். Because only when we are aware of the identity of God's seal in our life, தேவனுடைய முத்திரை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது, அந்த அடையாளம் நம்மோடு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால் we மாத்திரமே will be able to live a life that manifests that identity that we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்கிற அந்த அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துகிறவராய் நாம் வாழ்வோம். So now let's go to go and read the passage of scriptures that we read in the book of Revelation. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனம். It says, and I saw another angel ascending from the east, having the seal of the living God, and he cried with a loud voice to the four angels to whom it was given to hurt the earth and the sea. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி. Now here Apostle John is seeing a vision as to how things will pan out towards the end. இந்த முடிவு காலத்திலே காரியங்கள் எப்படி நடக்கும் என்பதை தரிசனத்திலே கண்டவனாய் யோவான் அப்போஸ்தலன். It is a prophetic vision. அது ஒரு தீர்க்கதரிசனமான தரிசனம். But God has been fulfilling that prophecy in the shadows even in the times in which we are living now. அந்த தீர்க்கதரிசனத்தை தேவன் பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டத்திலே நிறைவேறி செய்தது போல இப்பொழுது நம்ம வாழ்கிற காலத்திலும் அவர் நிறைவேற்றுகிறார். And here the scripture says, இங்கே வேதவசனம் சொல்கிறது, an angel ascended from the east. அந்த தூதனானவன் கிழக்கிலிருந்து ஏறி வர கண்டான். What was he having? அவன் என்ன வச்சிருந்தான்? He was having the seal of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை கோலை வைத்திருந்தான். This is the seal of God's authority and God's identity. இது தேவனுடைய அடையாளம், தேவனுடைய அதிகாரம். And he cried with a loud voice to the four angels, அந்த 4 தூதர்களை நோக்கி அவன் பலத்த சத்தமிட்டு சொல்லுகிறான், to whom it was given to hurt the earth and the sea. அது பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4. And that angel with a loud voice he said, hurt not the earth, neither the sea nor the trees, till we have sealed the servants of our God in their foreheads. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். God's servants are to be sealed where? In their foreheads.
தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்களுடைய முன்னெற்றியிலே So முத்திரையிடப்படுகிறார்கள். God has a plan to seal his people in their foreheads. It's a vision. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் முன்னெற்றியிலே முத்திரையிடப்பட வேண்டும் என்கிறது அது ஒரு அடையாளமாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Showed a seal to be put on the foreheads of God's own people. தேவனுடைய சொந்த ஜனங்களுடைய நெற்றிகளிலே முத்திரை போடப்படுகிறது. What is that seal? அது என்ன See, முத்திரை? God's seal is a spiritual seal. அந்த முத்திரை ஆவிக்குரிய ஒரு முத்திரையாகும். You don't தேவனுடைய think முத்திரை. like a rubber stamp. நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு நினைக்காதீங்க. You don't think like a seal in the post office. இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருப்பாங்களே சீல் அது மாதிரி You don't நினைக்காதீங்க. think about any seal that authorities come and put in the locks. பூட்டுகள் மீது வீட்டு பூட்டுகளின் மீது அதிகாரிகள் வந்து வைக்கிறாங்க அந்த முத்திரையை நினைக்காதீங்க. It's a vision. இது இங்க சொல்றது ஒரு தரிசனத்துல சொல்ல. God is speaking to Apostle John in types and symbols. அங்கே அடையாளத்தோடு முத்திரைகளோடு சின்னங்களோடு அவர் வந்து தரிசனத்திலே பேசுகிறார். He sends an angel with the seal of the living God. அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலையுடைய ஒரு தூதன் இறங்கி வர கண்டான். And the seal has to be put on the foreheads of his servants. அந்த முத்திரை நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளிலே முத்திரையிடப்படுகிறது. On the forehead. முன்னெற்றியிலே. Not in the back. பின்பக்கம் இல்ல. But in the forehead. முன்னெற்றியிலே. Why the head? ஏன் நெற்றியிலே? It is a type or a symbol signifying the revelation that God's people have. தேவனுடைய ஜனங்கள் கொண்டிருக்கிற வெளிப்பாட்டுக்கு அடையாளமாய் சின்னமாய் அங்கே முத்திரையிடப்படுகிறது. Whenever the scripture talks about the forehead or the head, it signifies, it symbolizes the revelation that God gives to his people. எப்பொழுதெல்லாம் தலையில் இருக்கிற அந்த முன்னெற்றியிலே முத்திரை என்று வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் முத்திரையிட்டு இருக்கிறார், தங்களுடைய வெளிப்பாட்டை அவர் பெற்றிருக்கிறார். Those that have the seal of God are those that have the perfect revelation of the Lord Jesus Christ. அப்படிப்பட்ட முத்திரையை பெற்றவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பரிபூரண வெளிப்பாடை பெற்றவர்கள் என்பதால் They have the revelation for their day and time. அவர்கள் வாழ்கிற அந்த காலத்திலே நேரத்திலே அந்த ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு பெற்றவர்கள். They have the revelation in accordance to the scripture of knowing who God is. வேத வசனங்களின்படியாய் கிறிஸ்து யார் என்கிற அந்த வெளிப்பாடை பெற்றவர்கள். They have the revelation as to who they are in Christ. அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் யார் என்கிற வெளிப்பாடும் அவர்களுக்கு உண்டாயிற்று. They are aware of the times and seasons in which they are living. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நேரம் எப்படிப்பட்டது என்பதை குறித்த ஒரு புரிந்துகொள்ளுதலும் அவர்களுக்கு That is why they cannot be deceived. அதனால தான் அவங்க வந்து வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். Because they know, they can discern. அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் பகுத்தறிகிறார்கள். Praise the name of the living God. God has his seal over his own people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய முத்திரையை அவர் தரித்திருக்கிறார். Praise the name of the living God. And no destruction will happen to this earth இந்த பூமியிலே எந்த ஒரு அழிவுமே அதுவரைக்கும் நடக்காது until every one of God's chosen is sealed. தேவன் தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்னெற்றியிலே அந்த முத்திரை இடப்படும் வரைக்கும். Let's go to Revelation 9 and verse number 4. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 4ஆம் வசனம். It says, and it was commanded them that they should not hurt the grass of the earth, neither any green thing, neither any tree, but only those men which have not the seal of God in their foreheads. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. So here the scripture very clearly declares those that doesn't have the seal of God in their foreheads, அந்த தேவனுடைய முத்திரையை தங்களுடைய நெற்றிகளிலே பெற்றிராதவர்கள் they are bound to be hurt. அவர்கள் சேதப்படுத்த அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. Only those that have the seal of God on their foreheads, they will be spared. அந்த நெற்றியிலே முத்திரை இருக்கிறவர்கள் மாத்திரம் தப்பவிடப்படுகிறார்கள். Those that have the seal of God in their foreheads are the ones that have the revelation of God. அந்த நெற்றியிலே தங்கள் முத்திரையை பெற்றவர்கள் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். They have the revelation of who they are in Christ. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் யார் என்கிற வெளிப்பாடையும் பெற்றவர்கள். They have the revelation of the times and seasons. அது மாத்திரமல்ல அவர்கள் தாங்கள் வாழ்கிற காலம் நேரம் எப்படிப்பட்டது என்பதையும் அவர்கள் They are the ones that remain under the authority of God. தேவனுடைய
யாருடைய அதிகாரத்துக்கு கீழே அவர்கள் பூமியிலே இருக்கிறார்கள் என்பதை They are the ones that are aware of the identity that they have in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் யார் என்கிற அடையாளத்தையும் அவர்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். And they live their life according to the identity that they have received from above. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த அடையாளத்தின்படியாய் முத்திரையின்படியாய் இந்த பூமியிலே தங்கள் வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். But those that don't have that seal, அந்த முத்திரையை தங்கள் நெற்றியிலே பெற்றிராதவர்கள், தரித்திராதவர்கள், they are bound to be hurt. அவர்கள் சேதப்படுத்தப்படும்படியாய் அங்கே அவர்கள் They are appointed unto destruction. அவர்கள் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டார்கள். That is why அதனாலதான் the devil also is preparing a counterfeit seal. அவனும் ஒரு போலியான ஒரு முத்திரையை தயாரித்துக் Now let's go to Revelation chapter number 13. இப்ப வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துக்கு போவோம். And read from verse number 11. 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Now this is again a vision that God gave to Apostle John. இதுவும் ஒரு தரிசனம் யோவான் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. It says, and I beheld another beast coming up out of the earth, and he had two horns like a lamb, and he spake as a dragon. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. See, the scripture here, it talks about deception. இங்கே வஞ்சகத்தை பற்றி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. The beast is looking like a lamb but speaking like a dragon. அந்த மிருகம் பார்க்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு, ஆனா பேசுகிறது வலு சர்ப்பம் போல பேசுகிறது. சில டைம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறீங்க, சாதுவாக இருக்கிறீங்க, வாயை திறந்தா பயமாக இருக்குது. சிலர் அப்படியே ஆப்போசிட்டு, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்க, ஆனால் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? They will be very meek. அவர் ரொம்ப சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பார். Even in the natural we find some people who look dreadful, but when they speak it looks like they have the heart of a little child. இயற்கையில கூட சிலரை பார்க்கும்போது தோற்றம் வந்து பயங்கரமா இருக்கும், ஆனா அவங்க வாய் திறந்தாங்கன்னா சிறு குழந்தை போல. But here we are talking about the beast. ஆனா இங்கே ஒரு மிருகத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். It looks like a lamb. அது ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. But when it spoke like a dragon. ஆனா அது பேசினா வலு சர்ப்பத்தை போல பேசுகிறது. See, a lamb should speak like a lamb. அந்த ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி மாதிரி பேசணும். Lamb is known for a meek nature. அது ஒரு சாந்தமுள்ள ஒரு குணத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. But this beast is deceiving. ஆனா இந்த மிருகமோ இங்க வஞ்சிக்கிறதா இருக்கிறது. Like Jesus talked about wolves in sheep's clothing. எப்படி இயேசு சொன்னாரோ அந்த ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்களை போல வருவார்கள். This beast is coming looking like a lamb, speaking like a dragon. இது பார்க்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி, பேசினா வலு சர்ப்பம். Verse number 12. 12ஆம் வசனம். And he exerciseth all the power of the first beast before him, and causeth the earth and them which dwell therein to worship the first beast, whose deadly wound was healed. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. See, God sends his angel with his seal. தேவன் தம்முடைய முத்திரையை கொடுத்து தூதர்களை, தம்முடைய தூதர்களை அனுப்பினார். With his authority, with his identity. அவருடைய அதிகாரத்தின்படி, அவருடைய அடையாளத்தின்படி. Here you find the enemy sends his own beast with his own authority. இங்கே எதிராளியானவன் அவன் மிருகத்தை அனுப்புகிறான் அவனுடைய அதிகாரத்தின்படியா. His entry itself is very deceiving. அவன் ஆரம்பமே நுழையிறதே ரொம்ப வஞ்சிக்கிற ஒரு. நுழையிறதே எப்படி இருக்கு? பெரிய பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கான்? ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கான். பேசுறது எப்படி இருக்கான்? வலு சர்ப்பத்தை போல இருக்குதான். Verse number 13. And he doeth great wonders, so that he maketh fire come down from heaven on earth in the sight of men. அண்டியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. What is the other place where the fire came from heaven? வானத்திலிருந்து அக்கினி வந்த இன்னொரு இடம் எங்க? எலியா பண்ணாரு. Elijah, he brought fire down, from heaven. எலியா வானத்திலிருந்து அக்கினி வர செய்தார். But here you find the beast. ஆனா இங்க பாருங்க மிருகம் செய்து with his own authority, தன்னுடைய சுய அதிகாரத்தை கொண்டு doing great wonders, பெரிய அற்புதங்களை செய்து making the fire to come down from heaven on the earth in the sight of men. மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர பண்ணினது. Only the deceived people. அந்த வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, ஏமாளிங்களுக்கு வித்தை காட்டுறான். மனுஷர் பார்வைக்கு என்ன காட்டுறான்? மேல இருந்து என்ன வருதான்? அக்கினி. அக்கினி வருதான்.
Verse number 14, and deceiveth them that dwell on the earth by the means of those miracles which he had power to do in the sight of the beast, saying to them that dwell on the earth that they should make an image of the beast which had the wound by a sword and did live. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. ஆங்கில பைபிள்ல அந்த 14ஆம் வசனம் and deceiveth them, அவர்களை ஏமாத்துறான். Verse number 15, 15ஆம் வசனம், and he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak and cause that as many as would not worship the image of the beast should be killed. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And he causeth all, both small and great, rich and poor, free and bond, to receive a mark in their right hand or in their foreheads. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். இதனால தான் சொன்னேன் இது வந்து கவுண்டர்ஃபீட். இது போலியாக செய்யப்பட்ட ஒரு. So the devil has his own mark, own seal. எனவே பிசாசுக்கும் அவனுடைய சுய முத்திரை உண்டு. And where he is choosing to put that seal? அந்த முத்திரை அவன் எங்கே போட விரும்புகிறார்? He puts in the forehead and in the right hand. வலது கையில் முன் கையிலும் நெற்றி முன்னெற்றியிலும். Why did he choose forehead? ஏன் அவன் முன்னெற்றியை அவன் தேர்ந்தெடுத்தான்? Because God has chosen. தேவன் அங்கே தேர்ந்தெடுத்தார். He has chosen that same place to put his own seal, the seal of the living God, upon the servants of the Most High God. தேவனுடைய முத்திரையை தம்முடைய ஊழியக்காரருடைய நெற்றியிலே போடும்படியா தேவன் அனுப்பினார் தூதர்களை. So the ones that have the seal of God in their foreheads, அந்த தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றிகளிலே பெற்றுக்கொண்டவர்கள், they have the revelation of God. அவர்களுக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது. They have the revelation of who they are. அது மாத்திரமல்ல தேவனுக்குள்ளே தாங்கள் யார் என்கிற வெளிப்பாடு இருக்கிறது. They have the revelation of the times and seasons in which அது they are living. மாத்திரமல்ல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் நேரங்கள் எப்படிப்பட்டது என்கிற வெளிப்பாடு. They are aware of all the tricks of the enemy. அந்த பிசாசுடைய எல்லா தந்திரங்களை குறித்த ஒரு விழிப்பு. They have the revelation to discern, both good and evil. நன்மை தீமை இன்னது என்று பகுத்தறியத்தக்கதான ஒரு ஞானம். He knows all the tricks of the devil. பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். But the ones that have the seal of the enemy on their foreheads, பிசாசுடைய அந்த எதிராளியுடைய முத்திரையை தங்களுடைய நெற்றியிலே பெற்றவர்கள், they don't have the perfect revelation of Christ. அவர்களுக்கு பூரண வெளிப்பாடு எதுவும் கிடையாது. They don't have the perfect revelation of who they are. அவர்களே தாங்கள் யார் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு தெரியாது. They don't have the perfect revelation of what time and what season in which they are அவர்கள் living. எப்படிப்பட்ட காலத்திலே எப்படிப்பட்ட நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு அறிவு கிடையாது. They are not able to discern the cunning craftiness of the devil. அந்த பிசாசுடைய தந்திரமான காரியங்களை குறித்த பகுத்தறிவும் அவர்களுக்கு இல்லை. Everything is same. எல்லாமே அவர்களுக்கு பார்ப்பது ஒன்றாக தெரியும். Whatever we say, நாம் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், whatever we read, நாம் என்னெல்லாம் படிக்கிறோம், however we live, எப்படியெல்லாம் நாம் வாழ்கிறோம், everything is same. எல்லாமே ஒன்றாக அவர்களுக்கு தெரியும். All religions are equal. There is a saying these days. இந்த நாட்களிலே மதங்கள் எல்லாம் ஒன்று என்கிற நிலை சம. No, all people are equal. எல்லா ஜனங்கள் மாத்திரம்தான் ஒன்று. Not all religions are the same. எல்லா மதங்களும் ஒன்றல்ல. Because religions of the world, they say different things. உலகத்தினுடைய மதங்கள் எல்லாம் வித்தியாசமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. People are free to believe whatever religion they want. அவங்க எப்படிப்பட்டதான மதத்தை விசுவாசிக்கவோ செய்யலாம் அப்படி என்று. In the same way, அதே போலவே even in the name of the church, அந்த சபை என்கிற பெயருக்குள்ளாக அந்த வட்டத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு? எல்லாம் ஒண்ணுதாங்க. Everything is same. சகலமும் ஒன்று. All doctrines are same. எல்லா உபதேசங்களும் ஒன்று. All people are same. எல்லா ஜனங்களும் ஒன்று. All beliefs are same. அவர்களுடைய விசுவாசங்கள் எல்லாம் ஒன்று.
See, if there is one God, தேவன் ஒருவர், one ஒரே Bible, தேவன், ஒரே வேதம், one Lord, ஒரே கர்த்தர், one faith, ஒரே one விசுவாசம், baptism, ஒரே by ஞானஸ்நானம், one Spirit we are all baptized into one body. அந்த ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் That's what the scripture says. அதைத்தான் வேதம் சொல்கிறது. Then how there can be difference? எப்படி இவங்க வித்தியாசத்தை எல்லாம் ஒண்ணாக்குறாங்க? The difference is between heaven and earth. அந்த வித்தியாசமே பரலோகத்துக்கும் பூமிக்கும் தான். வித்தியாசம் சின்ன சின்ன வித்தியாசம் இல்லை, அது வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளோ பெரிய கேப் இருக்குதோ அதை போன்ற வித்தியாசம். ஒவ்வொரு கோட்பாடுகளுக்கும் மனுஷர் ஏற்படுத்தின the man-made doctrines, the man-made doctrines, மனுஷர் ஏற்படுத்தின the உபதேசங்கள், traditions, பாரம்பரியம், the false beliefs, அந்த பொய்யான நம்பிக்கைகள், many things were added to what God said. ஆண்டவர் சொன்ன காரியங்களோடு அநேக காரியங்களை சேர்த்து, Many things are deleted from what God ஆண்டவர் says. சொன்ன காரியங்களிலிருந்து அநேக காரியங்கள் Many நீக்கப்பட்ட things are நிலைமை. twisted and manipulated to what God has said. ஆண்டவர் சொன்னதுக்கு புறம்பாக மாறுபடுத்தி அதை திரிவுபடுத்தி And some வைத்தார். people are saying everything is same. ஆண்டவர் சொன்னாங்க எல்லாமே ஒண்ணுதான். No, it's not the same. எல்லாமே ஒன்று அல்ல. What God says is the only one. தேவன் சொன்னது மாத்திரம் தான் ஒன்றே ஒன்று. That alone is the truth. அது மாத்திரமே சத்தியம். That will only stand forever. அதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியது. But here the devil has even now in the name of the church. பிசாசு இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட சபை என்கிற பெயரிலே God his own seal with which he has sealed the foreheads of some people. அவன் தன்னுடைய சுய முத்திரையை தம்முடைய ஜனங்களுக்கு அவன் முன்னெற்றியிலே போட்டுக் Who are கொண்டிருக்கிறான். easily deceived. சுலபமாக எல்லாரும் Who ஏமாற்றி easily believes anything and everything. அவர்கள் சுலபமாக எல்லாவற்றையும் Any நம்புகிறார்கள். cooked up stories. எந்த ஒரு காரியத்தை அவங்க சமைத்து சொன்னாலும் சரி. Because he has sealed his own people in the foreheads. ஏனென்றால் அவன் தன்னுடைய ஜனங்களை தனக்கானவர்களை அவர்களுடைய நெத்தியிலே அவன் He முத்திரையிட்டு has சென்றான். manipulated the revelation knowledge that they have about God. ஆண்டவரை குறித்த பெற்றிருக்கிற வெளிப்பாட்டின் அறிவை அவர்கள் எல்லாத்தையும் அவன் மாற்றுகிறான். The other thing the scripture says is வேதவசனம் சொல்கிற இன்னொரு காரியம் in the right hand. வலது கையிலே. Why he chose right hand? ஏன் வலது கையை அவன் See, தேர்ந்தெடுத்தான்? right hand is a sign of authority. It's a sign of power, strength. அந்த வலது கை என்பது அது பலத்துக்கு, அதிகாரத்துக்கு, வல்லமைக்கு And அடையாளமாக secondly, சொல்லப்படுகிறது. hand represents the sign of works. அடுத்து அது மாத்திரமல்ல, இந்த வலது கை கிரியை செய்கிறதுக்கு அது ஒப்பிடப்படுகிறது. எதை குறிக்கிறது? கிரியைக்கு. ஜனங்களுடைய கிரியையை குறிக்கிறது. So the devil is choosing two places எனவே பிசாசு இரண்டு இடத்தை அவன் தெரிந்து to கொண்டிருக்கிறான். manipulate their revelation, ஜனங்களுடைய தேவனை குறித்த அறிவை மாற்றுவது, to manipulate their works. அவருடைய கிரியைகளையும் மாற்றுவது. அப்படியே உங்களுக்கு உண்மையான வெளிப்பாடு இருந்தாலும் அவங்கள அதபடி என்ன பண்ண விடுறதில்ல, வாழ விடுறதில்ல, தேவனுடைய கிரியைகளை செய்ய விடுறதில்ல. He chooses the hand because even though the people have the revelation, he would never allow them to live according to that revelation. பிசாசானவன் அந்த வலது கையிலே முத்திரையை போட தேர்ந்தெடுத்த காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனை குறித்த வெளிப்பாடை பெற்றிருந்தாலும் அதற்கேற்றபடி வாழ்வதற்கு முடியாதபடி He never allows them to do the works of God in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக கிரியை செய்ய அவன் ஒரு காலம் அவர்களை அனுமதிக்கவில்லை. Even though they believe what the scripture says, வேதவசனம் சொல்லுகிறபடி அவர்கள் விசுவாசித்தாலும் கூட He doesn't allow them to do the works of faith in their life. விசுவாச கிரியையை தங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியாதபடி அவர்களை தடை He manipulates the revelation they have. He manipulates the works. அவர்கள் தாங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிற அந்த அறிவையும் அவன் மாற்றி அமைக்கிறான், கிரியைகளையும் மாற்றி செய்ய. That's why we see people so obviously அதனால்தான் ஜனங்கள் சுலபமாக live their life against what God has said plainly and clearly. தேவன் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்ட வேத வசனங்களுக்கு மாறாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They live against what God says, ஆண்டவர் சொன்னது thinking they are perfect. விரோதமாக அவர்கள் செய்கிறார்கள், அதன்படி காரியங்களை நடப்பிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், அதை சரி என்றும் சொல்லுகிறார்கள். People even debate about it. அதை குறித்த வாக்குவாதத்தை வைக்கிறார்கள். People even justify their wrong to be right. அவர்கள் செய்கிற தவறை எல்லாம் நியாயப்படுத்தி சரி என்று சொல்லுகிறார்கள். They never said
what the scripture says to be wrong is wrong. வேதவசனம் தவறு என்று சொல்லுகிற காரியத்தை தவறு என்று அவர்களால் சொல்லக்கூடாது. They say what the scripture says to be wrong is right, and they have their own arguments of justification. வேதவசனம் தவறு என்று சொல்லுகிற காரியத்தை சரி என்று சொல்லி அதற்கு எதிரடையாய் ஒரு வாக்குவாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள். Because their foreheads and their right hand have been sealed by the enemy. ஏனென்றால் எதனால் அப்படி செய்கிறார்கள் என்றால் எதிராளியானவனாலே முன்னெற்றியிலும் முன் கையிலும் அவர்கள் முத்திரையிடப்பட்டதனாலே. But those seal is borne by the ones that don't have the seal of God. தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள் ஒரு காலம் அப்படிப்பட்ட முத்திரையை அவர்கள் Because the ones that bear the seal of God, அவர்கள் ஒருமுறை தேவனுடைய முத்திரையை தங்களிலே பெற்றிருக்கும் they will never argue with whatever is wrong in their life. What the scripture says is wrong, வேதவசனம் they will accept it to be wrong in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே வேதவசனம் எதை தவறு என்று சொல்கிறதோ அதை தவறு என்று அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். Not only they will agree with it, but they will repent. அதிலிருந்து மனம் திரும்புவார்கள். அதோடு ஒத்துப்போகாமல் அதை நியாயப்படுத்தி அவர்கள் பேச They switch over from the wrong to the right. அவர்கள் தவறிலிருந்து சரிக்கு திரும்புவார்கள். Those are the ones whose foreheads have been sealed by the seal of God. தேவனுடைய ஆவியினாலே முத்திரிக்கப்பட்ட முன்னெற்றிலே முத்திரிக்கப்பட்டவர்கள் அப்படி செய்வார்கள். God seals the forehead of his people because once he seals the forehead, தேவன் தம்முடைய ஜனங்களை முன்னெற்றிலே அவர் முத்திரிக்கிறார். he can control their whole life. ஒருமுறை அவர் முத்திரையிட்ட பின்பு அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் எடுத்துக்கொள்கிறவராய் Like இருக்கிறார். physically the head controls the whole body. எப்படி சரீரம் இந்த முழு தலையானது சரீரம் முழுவதையும் ஆண்டு கொள்கிறதோ, Revelation of Christ, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு that he gives to his own people, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரமே அதை கொடுக்கிறவராய் that இருக்கிறார். controls their life, அது அவருடைய வாழ்க்கையை that கட்டுப்படுத்துகிறதா controls இருக்கிறது. their living, அவர்கள் வாழ்க்கை முறையை அது that கட்டுப்படுத்துகிறதா controls இருக்கிறது. their words. அவருடைய கிரியைகளை அது கட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. But the devil has a counterfeit. எனவே பிசாசுக்கு போலியான காரியங்களை In the end of days, verse number 17 says, 17ஆம் வசனம் சொல்கிறது, that no man might buy or sell save that he had the mark or the name of the beast or the number of his name. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. Verse number 18, here is wisdom, let him that hath understanding count the number of the beast, for it is the number of a man, and his number is 666. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லெக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லெக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லெக்கம் 666. அது யாருடைய லெக்கம்? You know, 6 is a number of a man. 6 வந்து மனுஷனுடைய எண். See, in the Hebrew, every alphabet, every number, they have a meaning. எபிரேய பாஷையிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்ணுக்கும் அவர்களுக்கு அர்த்தம் உண்டு. For example, number 5 in Hebrew is grace. எபிரேய பாஷையிலே அந்த 5ஆம் எண்ணுக்கு கிருபை என்ற அர்த்தம் உண்டு. Number 7 is perfection. 7ஆம் எண் வந்து பரிபூரணத்தை குறிக்கிறது. It's the number of God. அது தேவனுடைய எண். It's a divine number. அது தெய்வீக எண். Number 6 is the number of a man. அது மனுஷனுடைய எண். Number 8 is a number of new beginnings. அந்த 8ஆவது எண் வந்து புதிய ஆரம்பம். So 666 is the number of a man. எனவே அந்த 666 மனுஷனுடைய லெக்கமாகும். This seal the scripture is talking about, இந்த முத்திரை பேசுகிற has காரியம் got nothing to do with God. தேவனோடு கூட எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. It's natural, it's carnal. இது வந்து மாம்சத்துக்குரியது, இயற்கைக்குரியது. It comes from the beast. அது மிருகத்திலிருந்து வந்த ஒன்று. That is what I spoke to you about, being aware of the deception in the last week. கடந்த வாரம் இதை பற்றி தான் சொன்னேன். இப்படிப்பட்டதான வஞ்சகத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று. Now let's go to the word of God that is due for today. இந்த நாளுடைய வேத வசனத்துக்கு நாம் கடந்து We போவோம். have about an hour. ஒரு மணி நேரம் இருக்கிறது. We are talking about being delivered from Zion. நாம் சியோனிலிருந்து நாம விடுவித்துக் கொள்ள நாம் பேசி தியானிக்கிறோம். You know, a few weeks before I spoke to you about God speaking to his people, deliver yourself from Zion. சில வாரங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன், தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து நீயே உன்னை விடுவித்துக் கொள் என்று சொன்னார். And first of all, அதற்கு to முதலாவதாக be delivered from Zion, we need to be in total submission to God. நீ சியோனிலிருந்து நீ உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு நீ முழுவதுமாய் உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். Secondly, we need to walk in the Spirit. இரண்டாவது காரியம் பார்த்தோம், நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். Thirdly, those that deliver themselves from Zion, they bear the seal of God and they are aware of the deception of the devil. அந்த மூன்றாவது காரியம் என்னவென்று பார்த்தோம், தேவனுடைய முத்திரையை தங்களிலே பெற்றிருக்க வேண்டும், பிசாசுடைய வஞ்சகத்துக்கு அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க And வேண்டும். today I would like to
talk about longing for Zion. அந்த சியோனுக்காக ஏங்குகிற ஒரு காரியத்தை பற்றி இந்த நாளிலே See, நாம் without பார்க்கிறோம். longing for Zion, we cannot go to Zion. சியோனுக்காக நாம் ஏக்கம் கொள்ளாமல் நாம் சியோனுக்கு போக முடியாது. If you have to go somewhere, you have to long to go to that place. நீ ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அந்த இடத்தை குறித்த ஒரு ஏக்கம் ஆசை வாஞ்சை உங்களுக்கு Many people wants to go to heaven. அநேகருக்கு பரலோகம் போக வேண்டும் என்ற வாஞ்சை உண்டு. But the reason is அதுக்கு காரணம் என்னன்னா they don't like hell. அவங்களுக்கு நரகம் பிடிக்கல. They want to go to heaven because they don't like hell. நரகம் பிடிக்காதனால பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற But விருப்பம். truly, ஆனா உண்மையாக God's people, தேவனுடைய ஜனங்கள் they like heaven. அவர்கள் பரலோகத்தை They want to go to heaven பரலோகத்துக்கு போக வேண்டும் because they long for heaven. அந்த பரலோகத்தை அவர்கள் விரும்புகிறதுனால Without longing for something, we cannot obtain that something. ஒரு காரியத்துக்காக நாம் அன்பு கூர்ந்து அதற்கு ஏக்கப்படாமல் அந்த காரியத்தை நாம் அடைய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. When little children, when they are growing up, சிறு பிள்ளைகள் வளர்கிற காலத்துல when they would like to have something that they desire, வாஞ்சிக்கிற ஒரு காரியம் ஏதாவது அவர்கள் அடைய it வேண்டும். may be a dress, ஒரு உடுப்பா it இருக்கலாம், may be a toy, இல்ல ஒரு விளையாட்டு பொருளா it இருக்கலாம், can be something that is to be eaten, இல்ல சாப்பிடுகிற ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம். whatever it may be. அது எதுவா இருந்தாலும் சரி, When the child asks for it, அந்த குழந்தை அதை கேட்கிறது என்றால் it is longing for it. அதுக்காக அது ஏக்கம் கொண்டு Without a child longing for something, it would never ask for it. ஒரு குழந்தை அதை நினைச்சு அதுக்காக ஏக்கம் கொள்ளாம அதை வாயை திறந்து கேட்காது. If the child would ask his parent for something, ஒரு பெற்றோரை பார்த்து ஒரு குழந்தை ஒரு காரியத்தை கேட்கிறது get me a particular kind of dress, எனக்கு ஒரு குறிப்பிட்ட வகை அந்த உடுப்பு தான் வேணும் சொல்லுதா, get me a particular kind of toy, இல்ல ஒரு குறிப்பிட்ட வகை விளையாட்டு பொருள் எனக்கு get me a particular kind of chocolate, இல்ல ஒரு குறிப்பிட்ட வகை சாக்லேட் எனக்கு get me a particular type of ice cream, இல்ல எனக்கு இப்படிவான ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு வேணும் என்று கேட்டா, and if the parents would say no, பெற்றோர் அதுக்கு மாட்டேன்னு சொன்னாங்கன்னா the longing goes up. அந்த ஏக்கம் இன்னும் அதிகமாகும். If the parents say I would get you tomorrow, நாளைக்கு உனக்கு நான் வாங்கி தரேன், it's not able to sleep for the night, அந்த இரவு முழுசும் the present day. ஏனா முந்தின நாள் If the parent would say I will get you next week, இல்ல அடுத்த வாரம் வாங்கி தரேன், the intensity of the longing, it goes up. அவர்களுக்கு உண்டாகிற அந்த ஏக்கத்தினுடைய தீவிரம் இன்னும் அதிகமாகி Because the more and more longing goes up, அதிகமான ஏக்கம் அதிகமாக the more and more the child would like to, grab it and obtain it and enjoy it. எப்படியாவது நான் அடைந்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த குழந்தை அதை நினைக்கிறது, அது ஏங்கும்போது, in the same way, அதே போல God's chosen people, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட the elect of God, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், the ones that have been called and have chosen of God, அவர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டு தேவனாலே முன்குறிக்கப்பட்ட, the ones that have made their calling and their election sure, அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கிறவர்கள், it is very important that they long for Zion before they get to live the life of Zion. அந்த சியோனுக்கு சென்று சியோனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு முன்பாக சியோனை குறித்த ஏக்கம் அவர்களுக்கு உண்டாகும். See, Zion is not just dying and getting into eternity. அந்த சியோன் என்பது நாம் மரித்து நித்தியத்துக்குள்ள கடந்து போகிறதுக்காக. The scripture very clearly says, now the kingdom of God is within you. வேதவசனம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. Yes, when Christ comes in the clouds of glory, இயேசுவானவர் மகிமையின் மேகத்திலே வருவார், when he appears in the mid of the air, அந்த மத்திய ஆகாயத்திலே அவர் காணப்படுவார். the scripture says the dead in Christ shall rise, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது the living in Christ shall be transformed, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள், in the twinkling of an eye, பொழுதிலே to meet the Lord in the mid of the air. அந்த மத்திய ஆகாயத்திலே கர்த்தரை சந்திக்க. Yes, at that moment of time, அந்த நிமிஷத்திலே we get into the kingdom of God. நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாவோம். But now, ஆனால் இப்பொழுதோ the kingdom of God is within us. நாம் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக. See, there is a difference. வித்தியாசம் உண்டு. In the present time, இந்த நிகழ்காலத்திலே we need to know the kingdom of God is within us. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. But in the coming day, வருகிற காலங்களிலே when we go to meet the Lord, ஆண்டவரை நாம் சந்திக்க the போறோம். scripture says we will get into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாவோம். Praise the name of the living God. Right now, இப்பொழுது as we are speaking, பேசிக்கொண்டிருக்கிற the kingdom of God is within us. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக And இருக்கிறது. because the kingdom of God is within us, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக we இருக்கிறது. need to understand காரியத்தை புரிந்து we கொள்ள got வேண்டும். to live the kingdom life. தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழ And what வேண்டும். is Zion? சியோன் என்றால் என்ன? Zion is nothing but the kingdom of God. தேவனுடைய ராஜ்யமே சியோன் The ஆகும். Zion now and the present time is within us. அந்த சியோன் என்பது தேவனுடைய ராஜ்யமாய் நமக்குள்ள இப்பொழுது வாசமாய். When we became aware of our
election, நாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதியாக்க ஜாக்கிரதையாக when we receive Jesus Christ to be the Lord and Savior of our life, கர்த்தரும் இரட்சகருமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொண்ட the moment we realize the seal of God upon our lives, முத்திரை நம் மீது இருக்கிறது என்கிற அந்த நொடிப்பொழுதிலே அந்த அறிவு இருக்கும். when we realized we remain under the authority of the Lord Jesus Christ, அதிகாரத்துக்கு கீழாய் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு அறிவு நமக்கு உணர்ந்தது. once we became aware of bearing the identity of God in our life, அடையாளத்தை நாம் சுமந்திருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு உண்டானா, having the seal of righteousness in our life, நீதியின் முத்திரையை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருப்போமானால், we will always long for Zion. நாமும் அந்த சீயோனுக்காக And Psalm number 137, 137ஆம் சங்கீதம் we read about a group of people that left Zion. சீயோனை விட்டு வெளியே வந்த ஜனங்களை பற்றி அங்கே They பார்க்கிறோம். left Jerusalem and went captive. அவர்கள் கைதிகளாக சிறைகளாக பிடிக்கப்பட்டு போனார்கள். They left the house of God and were traveling as slaves into the Babylonian captivity. விட்டு அடிமைகளாக அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போன போது, And by the rivers of Babylon, பாபிலோன் ஆறுகள் அருகே they sat down. அங்கே உட்கார்ந்துட்டாங்க. They sat down because they were tired. அவர்கள் மிகவும் சோர்வானதினால அங்கே And as they sat down by the rivers of Babylon, பாபிலோன் ஆறுகள் அருகே அவர்கள் உட்கார்ந்தபோது they thought about Zion. அவர்கள் சீயோனை பற்றி பேச They thought about their home. அவர்கள் தங்கள் வீட்டை நினைக்க They thought about where they belong. எந்த இடத்துக்கு உரியவர்கள் See, in that day and time, அந்த நாளில் அந்த காலத்திலே in the days of the Old Testament, ஏற்பாட்டிலே there was a physical location called Zion. அந்த சியோன் என்கிற ஒரு இடம் ஒன்று There was a physical location called Jerusalem. எருசலேம் என்கிற ஒரு இடம் உண்டாயிருக்கிறது. Even now there is a physical location called Jerusalem. இப்பொழுதும் அந்த எருசலேம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. Everything was natural in the Old Testament in the shadows. பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டத்திலே இயற்கையாக So இருக்கிறது. these people of God, இந்த தேவனுடைய ஜனங்கள், the children of God in the Old Testament, ஏற்பாட்டின் தேவனுடைய ஜனங்கள், they left the physical location of Zion. அவர்கள் சரீர பிரகாரமான சியோனை விட்டு வெளியே They வந்தார்கள். left the physical location of Jerusalem அந்த எருசலேம் என்கிற சரீர பிரகாரமான நகரத்தை விட்டு வெளியே and they வந்தார்கள். went into the captivity of Babylon. அந்த பாபிலோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு What போகப்பட்டார்கள். was special in Jerusalem? எருசலேமில என்னங்க விசேஷம்? What was the greatness of Zion? அந்த சீயோனுடைய மேன்மை என்னங்க? Jerusalem is the place where God has His temple. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். And in that temple, அந்த ஆலயத்திலே the Lord God inhabited. அங்கே தேவனாகிய கர்த்தர் வாசம் So in the பண்ணுகிறார். physical location of Zion, அந்த சீயோனிலே சரீர பிரகாரமான it's the இடத்திலே place of God's habitation. தேவனுடைய வாசஸ்தலம் அதுவாகும். In Zion, God was dwelling in there. சீயோனிலே தேவன் In the வாசமாயிருக்கிறார். physical location, there was the presence of God. அந்த தேவனுடைய பிரசன்னமானது அங்கே வாசமாயிருக்கிறது. Only in the city of God they could find the presence of God. தேவனுடைய நகரத்திலே தான் தேவனுடைய வாசஸ்தலத்தை அவர்கள் அங்கே But காண as these people இந்த ஜனங்களோ left the physical location that God gave them, தேவன் அவர்களுக்கு கொடுத்த சரீர பிரகாரமான அந்த சியோனை, அந்த தேவனுடைய நகரத்தை, as they were moving out of Jerusalem, அந்த எருசலேமை விட்டு அவர்கள் வெளியே as they போனபோது, were moving out of Zion, அந்த சியோனை விட்டு வெளியே போனபோது they had a feeling in them அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு, that they are leaving the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தாங்கள் கடந்து போகிறோம், that they are leaving the house of God, அவர்கள் தேவனுடைய வீட்டை விட்டு கடந்து that they போகிறோம், are leaving the land of their nativity. அவருடைய சுய தேசத்தை, சொந்த தேசத்தை அவர்கள் விட்டு They were கடந்து போகிறோம். moving into a foreign country. அவர்கள் ஒரு அந்நிய தேசத்துக்கு That was the போகிறார்கள். feeling that they had. அப்படிப்பட்டதான உணர்வு அவர்களுக்கு In உண்டாயிருந்தது. that day and time. அந்த காலத்துல அந்த That's why when they reached Babylon, அவர்கள் அந்த பாபிலோனை அடைந்த பின்பு sitting by the rivers of Babylon, ஆறுகள் அருகே அவர்கள் they உட்கார்ந்தார்கள். felt in their heart, இருதயத்திலே உணர்ந்தார்கள். they thought in their mind, அவர்கள் சிந்தையிலே oh, நினைத்தார்கள். we have left the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் விட்டு We வந்தோமே. have left our home. அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டோமே. They did not leave just for a few day trip. ஒரு சில நாட்கள் பிரயாணத்துக்காக அவர்கள் போகல. They did not willingly plan a tourist trip to go to இல்லை. Babylon, visit that place and come back again. மனப்பூர்வமாய் திட்டமிட்டு அந்த பாபிலோனை சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பிரயாணத்தை கடந்து போகல. They were going into captivity. அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள அடிமைகளாக கொண்டு Their போகப்பட்டார்கள். future is uncertain. அவர்களுடைய எதிர்கால நிச்சயம் They don't know whether they will come back or not. திரும்ப வருவோமா வரமாட்டோமா தெரியாது. Because these people, they did not realize the warning message that the prophets gave them. ஏனென்றா தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா எச்சரிக்கை செய்தியும் கவனிக்க தவறி போனாங்க. And even if they thought they would come, they don't know when they will come back. திரும்ப எப்ப வருவாங்கறது அவங்களுக்கு தெரியாம வந்து Their future was uncertain. அவருடைய எதிர்கால
எதிர்காலம் நிச்சயமற்றவர் நிலை. Their coming days were bleak and dark. அவர்கள் வருகிற நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு இருண்ட That's காலம். why when by the rivers of Babylon, எனவே அந்த பாபிலோன் அருகே அவர்கள் when these people sat down, அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். they remembered Zion அவர்கள் சீயோனை நினைத்தார்கள். because they were thinking about Zion. அவர்கள் சீயோனை குறித்த ஒரு சிந்தனை Oh, அவர்களுக்கு in Zion we have the presence of God. ஐயோ சீயோனிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்ததே. In Zion we have our home. அங்கே சீயோனிலே நம்முடைய வீடு இருக்கிறது. That is our homeland. அதுதான் எங்களுடைய சுய தேசம். That is the place of our nativity. அதுதான் எங்களுடைய சொந்த தேசமாச்சே. We were happy there. அங்கே சந்தோஷமா We were enjoying the presence of God there. தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் களி கூர்ந்து But now we are walking and wandering and sojourning as strangers in a strange land. இப்பொழுதோ நடந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு அந்நிய தேசத்திலே அடிமைகளாக போகிறோம். They remembered Zion. அவர்கள் சீயோனை நினைத்தார்கள். They wept. அவர்கள் அழுதார்கள். What is the sign of that weeping? அந்த அழுகையினுடைய அடையாளம் என்ன? Weeping symbolizes the longing. அந்த அழுகையினுடைய அடையாளம் அதற்கான அவர்கள் கொண்டிருக்கிற ஏக்கம். Sobbing is a type that people are longing for something for which they are not very certain about obtaining it. அவர்கள் பெற்றுக்கொள்வோமா பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்கிற உறுதி இல்லாத ஒரு நிலையில ஒரு பொருளை குறித்ததான ஒரு thinking about, will we ever go back? நம்ம திரும்ப போவோமா? Will we ever have those happy days that we had before? சந்தோஷமான நாட்கள் நமக்கு முன்பு இருந்தது போல உண்டாகுமா? Will we ever enjoy the presence of God? தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் களிகூர்ந்திருக்க முடியுமா? Will we ever go back to the temple and sacrifice to God and sing and praise and worship? அவருக்கு பலியை செலுத்தி அவரை ஆராதித்து அவரை தொழுது கொள்ள நம்மால் முடியுமா? They were longing for it because their future is uncertain. ஏனென்றால் அவர்களுக்கு முன்பே அவருடைய எதிர்காலம் நிச்சயமற்றதா. Just like I told you in the example, நான் உதாரணத்துல சொன்னது when a little growing up child, ஒரு சின்ன வளர்கிற ஒரு குழந்தை, when it desires something, அது ஒரு காரியத்துக்காக வாஞ்சிக்கும், the desire converts into longing, அந்த வாஞ்சையே அதிக ஏக்கமாக மாறும், and the longing turns into weeping, அந்த ஏக்கம் அழுகையாக மாறும், and the weeping turns into pleading, அந்த ஏக்கம் அழுகை வந்து அடுத்து வேண்டுதலா மாறிடும், and it weeps more and more, அது இன்னும் அதிகமாய் longs more and more, ஏக்கம் அதிகமாய் கொள்ள, desires more and more, வாஞ்சை அதிகரிக்க, requests more and more, அதனுடைய வேண்டுதலும் அதிகமாகும், until the time it obtains it, அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் it longs for it. அதுக்காக அது ஏக்கம் கொள்ளும். Praise the name of the living God. In the same way, அதே போலவே people that have the seal of God in this present day and time, இந்த காலத்திலே இந்த நேரத்திலே தேவனுடைய முத்திரையை தங்களிலே பெற்றிருக்கிற those that have made their calling and their election sure, தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கினவர்கள், ஜாக்கிரதை உள்ளவர்கள், they should not be callous, அவர்கள் கவலையினமாய் இருக்க மாட்டாங்க, they should not be careless, அவர்கள் ஒரு காலம் அதை குறித்த கவலை இல்லாமல் they இருக்க will மாட்டாங்க. be longing to live the life of Zion. அந்த சீயோனுடைய வாழ்க்கை வாழ அவர்கள் ஏக்கம் கொள்வார்கள். Praise the name of the living God. Remember, I told you, Zion today, the scripture talks about in this present day and time, is not a physical location. இந்த நாட்களிலே சியோன் என்று சொல்லப்படுகிறது சரீர பிரகாரமான ஒரு இடத்தை குறிக்கிறது அல்ல. It talks about the rulership of God. தேவனுடைய ஆளுகையை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியம். Praise the name of the living God. Because in that day, Zion was called as the city of God. ஏனென்றால் அந்த நாளிலே சியோன் தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டது. Zion was called as the city of God. தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டது. Why? ஏன்? Because in a city there will be a rule. அங்கே நகரம் என்றால் அங்கே ஒரு ஆளுகை உண்டாகும். If there is a city, there will be a governance. அங்கே ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒருவர் இருப்பார். There will be somebody that will be governing it. யாரோ ஒருவர் அங்கே இருந்து ஆளுகை செய்யப்பட வேண்டும். With rules and regulations. அந்த சட்டங்களை கொண்டு ஒழுங்கு உங்களுக்கு What is allowed, what is not allowed. எது அனுமதிக்கப்பட வேண்டியது எது அனுமதிக்கப்படாதது. That is how every city is ruled. அப்படிதான் ஒவ்வொரு பட்டணமும் ஆளுகை So செய்யப்பட்டு God was ruling his people தேவன் தம்முடைய ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார் by himself. அவர்தாமே செய்து கொண்டிருந்தார். Though there were kings and many people, அந்த ராஜாக்களும் மற்ற ஜனங்களும் God was ruling his people through his prophets. அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தம்முடைய ஜனத்தை God was using his priests. ஆசாரியர்களை உபயோகப்படுத்தினார். In those days the kings were not, at least the kings that ruled the people of God, ராஜாக்கள் தேவனுடைய ஜனங்களை ஆளுகிறவர்களாக, they were not on their own. அவர்கள் சுயமாக, they cannot do anything on their own. அவர்கள் சுயமாக எந்த ஒரு They காரியத்தையும் cannot take any decision on their own. எந்த ஒரு தீர்மானத்தையும் தாங்களாக எடுக்க முடியாது. Whatever looks right to their eyes, they cannot do it. அவருடைய பார்வைக்கு சரி என்று படுகிறத தாங்களா செய்ய They கூடாது. have to wait for the word of the Lord that comes through the prophet. தீர்க்கதரிசிகளின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும். Praise the name of the living God. Because that's how God has
has been ruling his people from the beginning. ஆரம்பத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் ஆண்டு கொண்டிருந்தார். Right from the time that people asked during the days of Samuel, we need a king like everyone else. சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தில் மற்ற ராஜாங்கத்தில் இருப்பது போல ராஜா இருப்பது போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட அந்த நிமிஷம் வரைக்கும். Though they chose a king to rule them instead of God ruling them directly. தேவன் தாமே அவர்களை ராஜாவுக்கு பதிலாக தேவனே அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார். God did not give all the power and the authority to the king itself to decide on his own and do on his own. ராஜாவே சுயமாக எல்லா காரியத்தையும் செய்வதற்குரிய எந்த ஒரு தீர்மானத்தை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை God had a pattern by which he was governing his people. ஏனென்றால் அவர் தம்முடைய ராஜாவை வைத்துக்கொண்டு அவர் தாமே தம்முடைய ஜனத்தை அவர் ஆட்சி செய்தார். Time and time again. மீண்டும் மீண்டுமாக God would reveal his will through his prophets. தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக he will govern the people through his prophets. தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஜனங்களை ஆண்டு through the words of the prophets the decisions of the kings were made. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளின் மூலமாக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. Praise the name of the living God. So in Zion, எனவே சியோனிலே though there were kings appointed by God, தேவனாலே நியமிக்கப்பட்ட ராஜாக்கள் இருந்தாலும் it was called as the city of the living God. அது தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டது. Because God was ruling his people. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் ஆண்டு Same way, my brothers and sisters, அதே போலவே சகோதரர்களே, Zion today, in this day and time, இந்த காலத்திலே சியோன் எனப்படுவது it is talking about the governance of God upon our life. நம்முடைய வாழ்க்கைக்கு மேலாய் தேவனுடைய ஆளுகை இருப்பதுதான் சியோன். The life that we are living in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, every individual life, ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கை, every family life, ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கை, each and every aspect of our life, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு it அம்சங்களிலும் has to be governed by the city of the living God who is our Lord Jesus Christ. நகரமாகிய அவருடைய ஆளுகைக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். Though we may be living in different locations, நாம் வித்தியாசப்பட்ட லொகேஷன்ல நாம் the வாழ்ந்திருந்தாலும் God who governs us is the same God. நம்மை கட்டுப்படுத்துகிற ஆளுகிற தேவன் ஒருவரே. It is like a city. அது ஒரு பட்டணத்தை The போன்றது. kingdom of God, it functions on its own. எனவே தேவனுடைய ராஜ்யம் தாமாக இயங்கக்கூடிய That's why the scripture says, though we are in the world, நாம் உலகத்திலே இருந்தாலும் we are not of the world. நாம் உலகத்தார் அல்ல. Because we are governed by a God who is not of the world. ஏனென்றால் நாம் ஆளுகை செய்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் உலகத்தான் அல்ல. Praise the name of the living God. The kingdoms of the world, இந்த உலகத்தின் ராஜ்யம் it governs our external. நாம் வெளிப்புறமாக இருந்து நம்மை ஆளுகிறது. But the kingdom of God, தேவனுடைய ஆளுகை it governs our internal. நம்மை உள்ளிருந்து ஆளுகிறது. It governs our hearts. நம்முடைய இருதயத்தை ஆளுகிறது. It governs our mind. நம்முடைய சிந்தையை ஆளுகிறது. It governs our imagination. நம்முடைய கற்பனைகளை அது ஆளுகிறது. It governs our goings and our comings. வருகிற காரியங்களை அது ஆளுகிறது. It governs our actions. நம்முடைய செயல்களை அது It governs our behavior. நம்முடைய நடத்தைகளை அது ஆளுகிறது. It governs our habits. நம்முடைய பழக்கங்களை அது It governs each and every aspect of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் அதுவே ஆளுகிறது. No kingdoms of the world இந்த உலகத்தின் ராஜ்யம் எந்த ராஜ்யம் can govern us like God's kingdom does. தேவனுடைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்வது போல செய்கிறது. Because the elect of God, தேவனாலே தெரிந்து they are the people of Zion. ஜீயோனுடைய ஜனங்களே, They belong to the city of the living God. தேவனுடைய நகரத்தின் மக்கள். They are governed by God himself. தேவனாலே மாத்திரமே ஆளுகை செய்கிறவர்கள். So those that have made their calling and their election sure, அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக, those that are chosen of God living in this day and age, இந்த காலத்திலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு வாழ்கிறவர்கள், they must understand அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய they are the citizens of heaven. அவர்கள் பரலோகத்தின் பட்டணவாசிகள். They are sealed by God தேவனாலே முத்திரிக்கப்பட்டவர்கள். unto the day of redemption. அவர்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று Though they may not live a perfect life, அவர்கள் ஒரு பரிபூரணமுள்ள வாழ்க்கை வாழாமல் in இருந்தபோது, order for them to come into that perfection, அந்த பரிபூரண நிலைக்கு அவர்கள் வந்து அடைவதற்காக, in order for them to come to that perfection of the fullness of the stature of Christ, கிறிஸ்துவினுடைய அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரணத்துவத்தை they அடைவதற்கு must first long for it. அவர்கள் அதற்காக வாஞ்சிக்க வேண்டும். Even though we are living as human beings like everybody else in this natural world, இயற்கை உலகத்திலே மற்ற மனுஷர்களை போல நாம் வாழ்ந்தாலும் சரி, we need to understand அவர் காரியத்தை நன்றா புரிந்து கொள்ளும். the one that governs me is from above. என்னை ஆளுகிற ஒருவர் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். That's why the writer to the Hebrews says, தான் எபிரேயர்களின் நிருபத்திலே வாசிக்கிறோம், we have come to Mount Zion. நாம் சீயோன் மலையினிடத்துக்கு வந்து I mean, he is writing to the New Testament believers. புதிய ஏற்பாட்டு
ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அவர் He is எழுதுகிறார். writing to the believers that are in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான விசுவாசிகளுக்கு அவர் to the எழுதுகிறார். people of the new covenant புது உடன்படிக்கையின் மக்களுக்கு அவர் who are எழுதுகிறார். living in this present day and time. இந்த காலத்துல இந்த நேரத்துல வாழ்கிறவர்களுக்கு அவர் எழுதுகிறார். This is what he writes and this is what he says. அவர் எழுதி சொல்லி இருக்கிற காரியம் இது. Hebrews chapter number 12 and verse number 22. எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனம். He says, but you are come unto Mount Zion. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும். What does it mean? அப்படினா என்ன அர்த்தம்? Does it mean that we all need to take a plane ticket and go to Jerusalem? நாம எல்லாம் ஏரோப்ளேன் டிக்கெட் எடுத்து எல்லாரும் எருசலேம் பட்டணத்துக்கு போணுமா? No, he is writing to the believers. விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். You have come in your life to live the life of Zion. நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கையை சீயோனுடைய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். In your heart you have come to Zion. உன்னுடைய இதயத்திலே நீ சீயோனிடத்துக்கு In your mind you have come to Zion. சிந்தையிலே நீ சீயோனிடத்துக்கு. In your heart and mind you are conscious about Zion. சிந்தையிலும் உன்னுடைய இதயத்திலும் நீ அந்த சீயோனை குறித்து. Though you are living in a natural world, இயற்கை உலகிலே வாழ்ந்தாலும் கூட in your heart you know you belong to Zion. உன்னுடைய இதயத்தில் உனக்கு நன்றா தெரியும் நீ சீயோன். You understand you live in that mystical governance of Zion that is on this earth. இந்த பூமியிலே அந்த காணக்கூடாத அந்த சீயோனுடைய ஆளுகை உனக்குள்ளே. You are aware that you are sealed by God. தேவனாலே முத்திரிக்கப்பட்டவன். You are called and you are chosen by God. நீ அழைக்கப்பட்டு தெரிந்து You are made your calling and your election sure. உன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொள்வதில் முறையாக. That's why you have submitted your life எனவே உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணி. to live the life of Zion. அந்த சீயோனுடைய வாழ்க்கை வாழும்படியா. You are crazy about longing for Zion. அந்த சீயோனுக்காக நீ ஏக்கம் கொண்டு அதன் மீது பைத்தியமா இருக்க. You don't compromise with anything that is of the life that God has ordained in Zion. ஆண்டவர் சீயோனிலே உனக்கு எதற்காக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறாரோ அதற்கு ஒப்பிடா நீ எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்ய முடியாது. Praise the name of the living God. As we are living here on this earth, இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். we must be aware of living a Zionic life. நாம் ஒரு சீயோனிய வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's what God said. You are not of the world. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உலகத்தார். In other words, God says you belong to Zion. நீங்கள் சீயோனுக்கு சொந்தமானவர்கள் என்று. Don't live the life in accordance to the patterns of the world. இந்த உலகத்தின் மாதிரியை போல நீங்கள் வாழாதீர்கள். That's what Apostle Paul writes. Be not conformed to this world, அதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறான் நீ பிரபஞ்சத்துக்கு ஒத்த but வேஷம் be தெரியாத. transformed by the renewing of your mind. மனம் புதிதாகிறதுனால நீ மறுரூபம். Don't be conformed to the world, but be conformed to Zion. நீ வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத சீயோனை போல வேஷம் தரி. Be transformed from the world into Zion. எனவே உலகத்திலிருந்து நீ சீயோனுக்கு நீ திரும்பி போ. Praise the name of the living God. And that begins with longing. அது ஆரம்பிக்கிறதே ஏக்கத்தில் ஆரம்பிக்கும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. You know, before someone has a longing, ஒருவருக்கு அந்த ஏக்கம் உண்டாவதற்கு முன்பாக he has to have a desire. அவருக்கு முதல்ல வாஞ்ச ஆசை உண்டாகும். Only desire can be built up into a longing. அந்த ஆசை அந்த வாஞ்சை தான் அது ஏக்கமா அது கட்டப்படும். These people that sat by the rivers of Babylon, இந்த பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்த அந்த தேவனுடைய ஜனங்கள், these people that remembered Zion, they had a desire for Zion. அந்த சியோனை குறித்த வாஞ்சை இருந்ததனால அங்க அழுக ஆரம்பிச்சாங்க. When you will remember about something, ஒரு காரியத்தை எப்ப நீங்க நினைப்பீங்க? when you have a desire for something, ஒரு காரியத்துக்காக நீங்க வாஞ்சிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, you will begin to remember that thing. அந்த காரியத்தை நீங்க ஞாபகப்படுத்துவீங்க. When you desire, when will you remember a person? எப்ப ஒரு நபரை நீங்க ஞாபகத்துக்கு வரும்? Only when you have love for that person, you அந்த will remember நபர் that மீது person. அன்பு இருந்ததுன்னா நிச்சயமா அவரை குறித்த That love is nothing but a desire that you have in your heart for that அந்த person. அன்புங்கிறது வேறு ஒன்றுமில்லை, அவர் மீது நீங்க கொண்டிருக்கிற வாஞ்சை ஆசைதான். Praise the name of the living God. In the same way, அதே போலவே if we have to long for that Zionic life, அந்த சியோனுடைய வாழ்க்கைக்காக நாம் ஏக்கம் that கொள்ளும்போது perfect life that God is expecting of us, நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிபூரணமுள்ள வாழ்க்கை, don't you ever let the devil to lie to you that it is impossible. சாத்தியமில்லைன்னு பிசாசு சொல்றதுக்கு நீங்க இடமே கொடுக்காதீங்க. Because that life is ordained by God. ஏனென்றால் அந்த சியோனிய வாழ்க்கை தேவனாலே நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு And
that God has empowered us and enabled us to live that kind of life. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவார், பலப்படுத்துவார், நம்மை நடத்துவார். He has sealed us with His authority. அவர் தம்முடைய அதிகாரத்தினாலே நம்மை முத்திரித்திருக்கிறார். He has sealed us with His identity. அவருடைய அடையாளத்தினாலே நம்மை முத்திரித்திருக்கிறார். So that we can live that life that God has ordained for us to live. தேவன் நமக்காக நியமித்திருக்கிற, ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சியோனிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். That's why there are fivefold ministries now. அதற்காக தான் 5 விதமான ஊழியங்கள். That's why God has sealed us with the Spirit. தேவன் தம்முடைய ஆவியினாலே அதனால முத்திரித்திருக்கிறார். That's why this assembling of the saints is for. இந்த பரிசுத்தவான்களுடைய கூடுகையும் அதற்காக. That's why our praying is for. அதுக்காக தான் நாம் ஜெபிக்கிற ஜெபம். That's why our fasting is for. நம்முடைய உபவாசமும் அதற்காக. That's why our reading of the word is for. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறதும் அதற்காக. All these things, இந்த காரியங்கள் எல்லாம் they must elevate us into living that Zionic life that God has ordained for us. தேவன் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த சியோனிய வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக. That's what Apostle Paul writing to Ephesians he says. எபேசியர்கள் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். God has ordained some apostles, தேவன் சிலரை அப்போஸ்தலராக, some prophets, சில தீர்க்கதரிசிகளாக, some teachers, சில போதகராக, pastors, சிலரை மேய்ப்பராக, evangelists. சுவிசேஷகராக. Why all these fivefold ministries for? எதற்காக இந்த 5 விதமான ஊழியம்? That we all might come to the fullness of the measure of the stature of நாம் Christ. எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரணத்த புருஷத்துவத்தை அடைவதற்காக. It's not that we come to the full measure of the stature of Christ after we get into heaven. நாம் பரலோகத்துக்கு போன பிறகு அந்த பூரணத்துவத்தை அடைய முடியாது. There are no fivefold ministries in heaven. அங்க பரலோகத்துல 5 விதமான ஊழியம். But there are fivefold ministries in the kingdom of God on this earth now. தேவனுடைய ராஜ்யத்தின் 5 விதமான ஊழியங்களும் இந்த பூமியிலே மாத்திரமே உண்டு. God has ordained it for His people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்று அதை ஏற்படுத்தி Why? For what reason? என்ன காரணத்துக்காக? That they might come to the fullness of the measure of the stature of Christ. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரண நிலையை. So as we are living our lives in this world, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கை, you should not live a mundane, frivolous, normal, boring life. எனவே ஒரு எப்பொழுதும் போல ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு We need to look at what kind of life is this that God has given us. தேவன் நமக்கென்று எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அவர் நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது. Many people might have their own description about the Christian life. தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து சுயமான ஒரு விளக்கம் வைத்திருக்கிறார்கள். Many people claim that they know what is the real Christianity. உண்மையான கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். Many churches they have their own description about what is Christianity. சபைகளும் அந்த உண்மையான கிறிஸ்தவம் என்றால் என்ன எங்களுக்கு But let me tell you, my brothers and sisters, ஒரு காரியத்தை சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே. only God has said in His word தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். what is the real Christianity. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். What's the real Christian life? அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். What is the path of life that God has given அந்த us? தேவன் எப்படிப்பட்டதான பாதை வாழ்க்கை. What is the new and living way that God has given us? தேவன் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை. Only the word of God says it. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அதை சொல்கிறது. Nothing more and nothing less. அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை. Whoever that is ordained by God தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ for His people, அவருடைய ஜனங்களுக்கு they will present what God's word presents to தேவனுடைய them. வார்த்தை மாத்திரமே தங்களுடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாய். Praise the name of the living God. But we need to understand ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள we வேண்டும். must never let the devil lie to us. ஆனா பிசாசு இது சாத்தியமில்லை உன்னால முடியாதுன்னு சொல்வதற்கு ஒரு காலம். A lot of times what we do is we see it here and we see it there. அநேக நேரத்துல நம்ம இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பார்த்தோம். We see that prophet, this bishop, this preacher. அந்த தீர்க்கதரிசி, இந்த பிஷப், அந்த ஊழியக்காரர். We saw that church, this church, that denomination, this denomination. அந்த சபை, இந்த சபை, அந்த பாரம்பரியமான சபை ஸ்தாபனம். That is why many people are deceived. அதனால தான் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். I agree with the following, taking good examples from people. அவர்களிடத்திலிருந்து நல்ல காரியங்களை மாதிரியாக முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். There are many people that live an exemplary life. நமக்காக நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து சென்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். But no example in this world could be a perfect example like our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல ஒரு பரிபூரணமுள்ள மாதிரி இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை. He is a perfect example. அவரே நம்முடைய பரிபூரணமுள்ள மாதிரி. So we need to set Him as our model. எனவே நமக்கு மாதிரியாய் நாம் அவரைத்தான் வைக்க வேண்டும். We should not compare ourselves with others. மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டுக் கொள்ள கூடாது. My church is better than that church. அந்த சபையை காட்டிலும் என் சபை கொஞ்சம் பரவாயில்லை. My organization is better than that organization. நிர்வாகம் அவங்களை காட்டிலும் பரவாயில்லை. This denomination is better than that denomination. அந்த ஸ்தாபனத்தை
காட்டிலும் இந்த ஸ்தாபனம் பரவாயில்ல. I am better than my brother. என்னுடைய சகோதரனை காட்டிலும் நான் பரவாயில்ல. I preach better than him. அவனை காட்டிலும் நான் நல்லா பிரசங்கம் பண்றேன். My pastor is better than that pastor. என்னுடைய பாஸ்டர் அந்த பாஸ்டர் காட்டிலும் நல்ல. This sister is better than that sister. இந்த சகோதரனை காட்டிலும் அந்த சகோதரன். That is how we compare ourselves. இந்த நாட்களிலே இப்படிதான் நாம் ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம். Because of this kind of comparison, இப்படிப்பட்டதான ஒப்பீடுனால the devil has deceived a lot of people. பிசாசு சுலபமாக ஜனங்களை They are not able to grow and elevate to the level that God has ordained for them. விரும்புகிற எதிர்பார்க்கிற அந்த முதுமைக்கு ஒருவராலும் வளர முடியல. But the chosen of God, தேவனாலே தெரிந்து the கொள்ளப்பட்ட one that has made his calling and his election sure, அழைக்கப்பட்ட அழைப்பையும் உறுதியாக்கி ஜாக்கிரதையாக he compares himself with Christ and Christ alone. கிறிஸ்துவோடு மாத்திரமே தன்னுடைய காரியங்களை ஒப்பிடக்கூடியவனாய் He compares his mind with the mind of Christ. அந்த கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு தன்னுடைய சிந்தையை Because the scripture says we ought to have the mind of Christ, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்கிறது. not the mind of a preacher, நம்முடைய பிரசங்கியாருடைய சிந்தை not the mind of a church group, இல்ல சபையில் இருக்கிற குரூப்போட not the mind of an organization, எந்த ஒரு ஸ்தாபனத்தோட not the mind of a denomination, எந்த ஒரு பாரம்பரிய but ஸ்தாபனம் every believer, ஆனா ஒவ்வொரு விசுவாசியும் everyone that has made his calling and his election sure, அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கி ought to have the mind of Christ in him. எல்லாருக்கும் ஒரே சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. When he has the mind of Christ, அவரோட கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும். he will begin to think like Christ. அவர் கிறிஸ்துவை போல சிந்திப்பாங்க. When he begins to think like Christ, கிறிஸ்துவை போல அவர்கள் யோசிப்பாங்க. he will begin to act like Christ. கிறிஸ்துவை போலவே அவர்கள் செயல்படுவார்கள். Fullness of the measure of the stature of Christ, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூரணத்துவம் it can come only when we compare ourselves with him. நம்மை அவரோடு கூட ஒப்பிடும்போது மாத்திரமே நமக்கு உண்டாகும். See, when we look at our peers, people who are equal to us, நமக்கு சமமாய் இருக்கிற ஜனங்களை நாம நோக்கி we பார்க்கும்போது will have a sense of satisfaction. நமக்கு ஒரு திருப்தி நமக்கே We will வந்து think like as though we have attained something. நாம அவங்கள காட்டில ஏதோ ஒரு காரியத்தை கொஞ்சம் The வயது Apostle Paul says, பவுலப்போஸ்தலன் சொல்றான், you take the life of Paul. பவுலோட அப்போஸ்தலனோட வாழ்க்கையை If we would write a resume of Apostle Paul based on what the scripture talks about him, வேதவசனம் சொல்லுகிறபடி அவரை குறித்து நீங்க எழுத வேண்டுமானால் வேதத்துல சொல்லிருக்க காரியத்தை வச்சு பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு பயோடேட்டா நம்ம போட்டோம்னா என்னெல்லாம் போடலாம்? பயங்கரமா இருக்கும். It will be a terrific resume. அது ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்யூமே. Because you take Apostle Paul's life for example. ஏனா பவுலப்போஸ்தலனோட வாழ்க்கையை உதாரணத்துக்கு எடுத்தோம்னா he was a man who had exemplary or great natural credentials as well as spiritual credentials. அவனுக்கு இயற்கையிலும் சரி ஆவிக்குரிய நிலையிலும் ஒரு மேன்மையான காரியங்களை பெற்ற ஒரு மனுஷன். If he can boast about himself both naturally and spiritually. தன்னை பற்றி பெருமையா சொல்லணும்னா இயற்கை விஷயத்திலும் சொல்லலாம், ஆவிக்குரிய விஷயத்திலும் சொல்லலாம். First of all, he was a Roman citizen. முதலாவது அவன் ரோம குடிமகன். In his day and time, அவனுடைய காலத்திலே நேரத்திலே if someone is a Roman citizen, ஒருவர் ரோம குடிமகனாய் இருந்தாரானா, it is like someone today saying that I am the citizen of US or UK or some western country. இந்த காலத்திலே சொல்றது போல நான் அமெரிக்காவை சேர்ந்தவன், லண்டனை சேர்ந்தவன் சொல்றதுக்கு சமம். There is some prestige that was involved to it. அதுல ஒரு என்னது சொல்றது பிரஸ்டீஜ் இருக்குது. Because in those days and times, Rome was a superpower. ஏன்னா அந்த நாட்களிலே ரோம் தான் அதிக அதிகாரம் பெற்ற ஒரு. He was a Roman citizen. அவன் ரோம குடிமகன். He was Jewish by the blood. அவன் இரத்தத்திலே யூதன். By the natural descent he was a Jew. அவன் இயற்கையா வந்த வழி வந்து யூத வம்சம். That was his nationality. அதுதான் அவனுடைய தேசம். But his citizenship was that he was a Roman ஆனா citizen. அவனுடைய குடியுரிமையோ ரோம குடிமகனாய். He could boast about it. அத குறித்து அவன் மேன்மைப்படுத்தினான். And not only that, he was working for the Roman government. அது மாத்திரமல்ல அவர் ரோம அரசாங்கத்திலே பணி செய்தார். He was not an ordinary Roman citizen. அது மாத்திரம் சாதாரண ஒரு ரோம குடிமகன். He worked for the Roman government. அந்த ரோம அரசாங்கத்துக்கு அவன் வேலை செய்தார். He can boast about it. அதை குறித்து அவன் பெருமையா சொல்றான். That's why he did a lot of atrocities to the church of the living God before his conversion. அவன் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக சபைக்கு अनेक தாறுமாறான துன்பங்களை ஏற்படுத்தினவன் அவன். He sat at the feet of Gamaliel and learned the laws of Moses. அவன் கமாலியலின்
பாதத்தருகே உட்கார்ந்து மோசேனுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவன். He learned things that Peter or James or John that walked with Jesus never learned in their life. பவுல் அப்போஸ்தலன் கற்றுக்கொண்டது போல இயேசுவோடு இருந்த யோவானோ பேதுரு வேறு எவரும் கற்றுக்கொள்ளல. He was like the doctor of divinity in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர். But after his conversion, ஆனால் அவர் ஆண்டவரை அறிந்த பின்பு he had an exemplary spiritual credentials also. அவருக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மேன்மையும் உண்டாயிருந்தது. He had revelations that none of those disciples that walked with Jesus had. ஆண்டவராகிய இயேசுவோடு நடந்த சீஷர்களுக்கு கூட கிடைக்காத அரிய வெளிப்பாடுகள் அவருக்கு உண்டாயிருந்தது. He talked about certain things in a very clear manner that not even the greatest prophets of the Old Testament did. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் செய்யக்கூடாத அதிக பெரிய காரியங்களை கூட பவுல் அப்போஸ்தலனாலே செய்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூட அறிந்திராத கண்டிராத வெளிப்பாடுகளை பவுல் அடியார் ரொம்ப தெளிவா என்ன பண்ணார்? He clearly said it there. அவர் தெளிவாக அவர் சொல்லி. For example, you talk about the catching away of the saints. பரிசுத்தவான்களை அவர் அடையாளம் காணுவது. Catching away of the saints. பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆமென். To Thessalonians he wrote, தெசலோனிக்கே நிருபத்திலே அவர் சொல்கிறார், when the trumpet of God shall sound, கடைசி காலம் துணிக்கும்போது the dead in Christ shall rise, the living in Christ shall be transformed உயிரோடு இருக்கிறவர்களுக்கு in the twinkling of an eye, அந்த இமைப்பொழுதிலே to meet the Lord in the air. நாம் எல்லாரும் ஆண்டவரை சந்திப்போம். Which prophet talked about in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே இத பத்தி எந்த தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு? Maybe you can see it in types and shadows. ஒருவேளை அது போல சொல்லி இருக்கிற ஒரு மாதிரியை பார்க்கலாம். Yes, Enoch was translated without seeing death. மரணத்தை காணாதபடி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். Elijah the prophet was translated. அதுபோல எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் தான். You can see certain things, but nobody said like there will come a time ஆனா ஒருத்தருமே இப்படி சொல்லல. that those who are in Christ and died in Christ, they will rise and they will be changed and they will resurrect and be caught up to meet the Lord. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்திலே இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடைய He spoke about it very clearly. இத ரொம்ப தெளிவா அவர் சொல்லிட்டார். Nobody had that. யாருக்குமே அந்த இல்ல. That's why when he was talking about the thorn in his flesh, அவர் தன்னுடைய மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட அந்த முள்ளை பற்றி அவர் சொல்லும்போது, he was saying maybe the Lord gave it so that I should not boast about the abundance of revelations that he has given. நான் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிப்பாட்டை குறித்து நான் என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு முள் என்று அவர் இதை சொல்றார். Even when Apostle Peter wrote in his epistle about Apostle Paul, பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் எழுதி he இருக்கிறார். says, our brother Paul, he spoke those things that are hard to be understood. அவர் சொல்லி இருக்கிற சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. Now Peter was a man that walked with Jesus for 3.5 years. பேதுரு 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து சென்ற He மனுஷன். saw the life of Christ. அவன் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நேரடியாக He கண்டவர். saw with his own eyes the deity of Christ walking the face of this அந்த earth. தெய்வீகம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து அது பூமியில அது நடந்ததை அவர் கண்ணாலே கண்டவர். He says what Paul has spoken, it is very difficult to understand. பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால எழுதுறது கல்லாத சில காரியம் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. And if you read the epistles, அந்த நிருபங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீர்களா? Paul had 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்களும் பவுலுக்கு உண்டாயிருந்தது. பவுல் பரிசுத்த ஆவியின் 9 வரங்களிலும் செயல்பட்டது வேத வசனத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. The scriptures have recorded Apostle Paul functioning in all 9 gifts of the Spirit. பரிசுத்த ஆவியின் 9 வரங்களையும் அவர் செயல்பட்டதை பதிவு செய்திருக்கிறது வேத வசனம். You don't believe me, you can ask for the reference and I will give you. நீங்க நம்பலனா அதுக்குரிய வேத There are direct references that he operated in all 9 gifts of the அவர் Spirit. அந்த 9 வரங்களையும் அவராலே கிரியை செய்யப்பட்டது. Natural credentials, spiritual credentials. எனவே அவருக்குள்ள மாம்சிகமான இயற்கையான அந்த மேன்மைகள் ஆவிக்குரிய மேன்மைகள். Nobody can say anything. யாரும் எதுவுமே சொல்ல முடியாது.
He says in Philippians, அவர் சொல்றாரு பிலிப்பியர்ல, brethren, I count not myself to have apprehended, நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுறதில்லை. but this one thing I do, நான் ஒரே ஒரு காரியத்தை forgetting those things that are behind, எனக்கு பின்னானவைகளெல்லாம் reaching forth unto those things that are before, எனக்கு முன்னான இருக்கிறத நாடி, and press toward the mark of the high calling of God which is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவினால நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாய் ஆசையாக. How could a man with such great credentials both in the natural and in the spiritual say what he said? இயற்கையிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் தன்னால மேன்மையான அநேக காரியங்களை பெற்ற ஒரு மனுஷன் எப்படி இப்படிப்பட்டதான ஒரு அறிக்கையை அவனால சொல்ல முடியும்? Because he was comparing himself with Christ. ஏனென்றால் அவன் தன்னை கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு He was not comparing with Paul or Peter or other disciples that were at that time. பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்ந்த அந்த காலத்திலே பேதுருவோடோ மற்ற எந்த சீஷர்களோடோ மற்ற அப்போஸ்தலரோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளல. He did not say, oh, look at this Peter, he walked with Jesus, but he is roaming around only in that Jerusalem, Judea, that area, native place. பேதுருவை பார்த்து சொல்லல, நீங்க 3 வருஷம் இயேசுவோடே கூட இருந்தீங்களே அப்படினு அவர் சொல்லல. But I am going all over Gentile, even to Gentile nations, cities, different யூதேயா, countries. சமரியா, அப்படி அந்த இடத்தை மட்டும் எருசலேம் சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல போனீங்க. ஆனா நானும் பிரஜாதிகளுடைய தேசத்துக்கும் பிரயாணம் பண்ணி போனேன். He never did that. அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. Because if he would have done that, he would have said, he would have never said, brethren, I count not myself to have been apprehended. அவர் சொல்றாரு, நான் பிடித்துக்கொண்டேன், நான் எண்ணுகிறதில்லை என்னை குறித்து என்று சொல்றாரு. அப்படிலாம் மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணியிருந்தா அவர் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானே. He was comparing himself with Christ. அவன் கிறிஸ்துவோடு கூட மாத்திரமே தன்னை ஒப்பிட்டுக் கொண்டான். Yes, he knew that he was a man who bore the seal of God. தேவனுடைய முத்திரையை தன் வாழ்க்கையில கொண்டவன் அவன். He understood his calling. He has made his calling and his election sure. அவன் தேவனாலே அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதை உறுதியாக்கி காத்திருந்தான். He had the perfect revelation of Christ in his day and time. கிறிஸ்துவை குறித்த சரியான வெளிப்பாடு அவன் பெற்றவனாய். He knew who he was in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே தான் யார் என்கிறதையும் அவன் நன்கு அறிந்தவனாய். He knew how, the time in which he was living. அவன் எப்படிப்பட்ட காலத்திலே நேரத்திலே வாழ்கிறோம் என்பதையும் அவன் அறிந்தவனாய். He was aware even of the deception that was going on in his time. அவனுடைய காலத்திலே எப்படிப்பட்டதான வஞ்சகம் கடந்து போகிறது என்பதையும் அவன் அறிந்தான். Even in his time, after he would go and preach the gospel and many souls would be saved, people were come and even confusing the people with their own doctrines in his day and time. அவன் பிரசங்கித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்த பின்பு மற்றவர்கள் போய் அவர்களை குழப்பின போதும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் நன்கு அறிந்தவனாய். That's why I believe to Galatians he write, he did run well. அப்பதான் கலாத்தியர்ல படிக்கிறோம், நீங்க நன்றாய் ஓடினீர்களே. Who had bewitched you? உங்களை தடை செய்தவன் யார்? நல்லா தான பாருங்க. He was able to spot out the deception. அந்த வஞ்சகம் எங்க இருந்து வந்ததுங்கறத அவர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணார். ஏதோ சும்மா அப்படியே மேலோட்டமா இருந்துட்டு போல. அவரும் சரியா வாழ்ந்தாரு, நடத்துறவங்களும் என்ன பண்ணாரு? சரியா? He lived his life அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். the way that God has ordained for him to live. அவருக்கென்று தேவன் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நியமித்தாரோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். And at the same வாழ்ந்தார். time he was also leading the people that God put into his care in the right way that God has ordained for them. அது மாத்திரமல்ல, தன்னுடைய பராமரிப்புக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையும் சரியான ஒரு பாதைக்குள்ளே அவர்களை அவர் நடத்தி சென்றார். உங்களுக்கு ஏக்கம் வரணும்னா இயேசுவை பார்த்துருங்க, முடிஞ்சது. பக்கத்தில் இருக்கவனை பார்த்தாலாம் ஏக்கம் வராது, ஏப்பம் தான் வரும். பரவாயில்லப்பா அப்படின்லாம் தோணும். ஆனால் இயேசுப்பா பார்த்துட்டோன்னா என்ன ஆகிடும்? ஓஹோ சரி, அங்கே நம்ம போகணும். இயேசுவை போல நான் என்ன பண்ணணும்? அதானே சொன்னார். ஜீசஸ் ஸ்போக் டு தி டிசைபிள்ஸ். இயேசு சீஷரிடத்திலே பேசின போது he did not say them love one another. நீங்க ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று எப்பா சொல்லலாம். பேதுரு, எப்பா யாக்கோபு, ஒருவர் என்ன பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நிறுத்திட்டாரா? என்ன சொன்னாரு? நான் உங்களில் அன்பாய் love one another as I have loved you. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல Be perfect as I am perfect. நான் பூரணமுள்ளவனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரணம். Be merciful that I am as I am merciful. நான் இரக்கமுள்ளவனாய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்கள். Forgive one another as I have forgiven you. நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் See, God is expecting his people to
live a life like him. எனவே தேவன் தம்முடைய ஜனங்கள் அவரை போன்ற வாழ்க்கை வாழ அவர் To எதிர்பார்க்கிறார். come to the full measure of the stature of Christ. அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் பூரணத்துவ நிலைக்கு. So this is what is required if we need to long for living a Zionic அதற்கு life. நம்மிடத்திலே அவசியப்படுவது தேவைப்படுவது அந்த சியோனுக்காக நாம் ஏக்கம் கொள்வதாகும். So every longing, it begins with the desire. எனவே ஒவ்வொரு ஏக்கமும் ஒரு ஆசையில தான் ஆரம்பிக்கும். I must live like Christ. நான் கிறிஸ்துவை போல நான் I must be like Christ. நான் கிறிஸ்துவை போலவே ஆக See, வேண்டும். that is one of the reason Christ Jesus came into this world in flesh and blood. அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமிக்கு வந்த अनेक காரணங்களிலே ஒன்று அதுவாகும். As children are partakers of flesh and blood. எப்படி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் That is the reason he also came in the form of the sinful flesh. அவரும் அந்த பாவ மாம்சத்தின் சாயலா இந்த பூமிக்கு And he வந்தார். lived his life for 33 and a half years on this earth. 3 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். He lived his life as the Son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்கிற நிலையிலே இந்த பூமியிலே So that வாழ்ந்தார். we as sons and daughters of God might see him and know how to live our life in எனவே Christ. அவருடைய குமாரராய் குமாரத்திகளாய் இருக்கிற நாம் அவருடைய வாழ்க்கை எப்படி என்பதை பார்த்து அதே போல நாம் வாழ Yes, he came into this world. அவர் இந்த பூமிக்குள்ள வந்தார். But he boldly declared, I am not of this ஆனா world. தைரியமா சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்ல. Before Pontius Pilate, he declared, my kingdom is not of this world. அவர் பொந்தி பிலாத்துக்கு முன்னாடி நிக்கும்போது அவர் ஒரு தைரியமா சொன்ன ஒரு ஸ்டேட்மென்ட், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. I came here, I have got nothing to do with the kingdoms of the world. இந்த உலகத்தின் ராஜ்யங்களோடு எனக்கு எந்த ஒரு காரியமும் இல்ல. I came to bear witness to the truth. நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் He வந்தேன். was aware that he lived a Zionic life on this earth. இந்த பூமியிலே ஒரு சியோனிய வாழ்க்கை வாழ்கிறார் என்கிற குறித்த ஒரு விழிப்பு அவருக்கு Living a righteous life. ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, Living a holy life. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, Fulfilling the will of God. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற Fulfilling the plan of God. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற Fulfilling the வாழ்க்கை, purpose of God. தேவனுடைய நோக்கத்தை But at நிறைவேற்றுகிற the end of his வாழ்க்கை. earthly life, ஆனால் அவருடைய வாழ்வின் பூமியின் இறுதி he நாட்களில் died on the cross அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். so that he can make a way for us to do the same thing, to live our life on this earth. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு பாதையை அவர் நமக்கு நியமித்து கொடுத்தார். See, Jesus Christ died on the cross of Calvary கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். for us to live the kind of life that he wants us to live. அவர் வாழ்ந்தபடியாக அதே வாழ்க்கை நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக. ஏதோ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சிலுவையில மரிச்சாருங்க, he forgave our sins, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார், he saved us, அவர் நம்மை ரட்சித்தார், he healed us. அவர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார். If we accept him, when we die, we will go to heaven. அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் மரித்தோமானால் நாம் பரலோகம் Yes, all that is true. அதெல்லாம் உண்மைதான். But he wants us to live our life on this earth. ஆனா இந்த பூமியிலே நாம் வாழும்போது அவரை போல வாழ How we are going to live our life? நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ He போகிறோம்? died on the cross so that we can live our life on this earth just like he lived. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தது போல வாழ்வதற்காகத்தான் அவர் சிலுவையிலே So மரித்தார். that we can have the mind of Christ in us. கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். So that we can do the works of Christ. அந்த கிறிஸ்துவினுடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும். We can talk like him. அவரை போல நாம் பேச, So that we can walk like him. அவரை போல நாம் நடக்க To முடியும். fulfill the will of God like him. தேவனுடைய சித்தத்தை அவரை போல நாம் To நிறைவேற்ற fulfill the plan of God like him. தேவனுடைய திட்டத்தை இந்த அவரை போல நாம் To fulfill the purpose of God like him. தேவனுடைய நோக்கத்தை அவரை போல நாம் நிறைவேற்ற முடியும். That life is the Zionic life, அந்த வாழ்க்கை தான் சியோனிய which we வாழ்க்கை. live under the rulership and the lordship அதுதான் of God himself. தேவனாலே மாத்திரம் ஆளுகிற அரசாட்சி செய்கிற அந்த வாழ்க்கையாகும். That is the life of the one that has the seal of God in his life. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் தான் தேவனுடைய முத்திரையை தனக்கு He remains under the rulership and the authority of the Almighty God. ஆளுகைக்குள்ளே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுவதுமாய் தங்கி இருக்க. Do we desire to live that kind of life? அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்வதற்குரிய See, வாஞ்சை நமக்கு without having a desire, அந்த வாஞ்சை இல்லாமல் we cannot get to live that kind of life. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. We have the ability to live that kind of life. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஒரு We have the power that God has given us to live that kind of a life. தேவன் நமக்கு அந்த ஆற்றலை வல்லமையை கொடுத்தாதான் பலத்தை கொடுத்தாதான் A அப்படிப்பட்ட life to live, to be
to be totally separated from the world. உலகத்திலிருந்து முற்றிலுமாய் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. To not to be conformed to this world but be transformed from this world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்ததல்ல, இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு மறுரூபம் உள்ள ஒரு வாழ்க்கை. To live a life that is separated from all the perversions of the world. இந்த உலகத்தினுடைய எல்லா மாறுபாடுகளிலிருந்து நம்மை வேறு பிரித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கை. Living a life without compromise. இந்த ஒரு உலகத்தின் காரியங்களோடு ஒத்துப்போகாத ஒரு வாழ்க்கை. Where we remain under the authority and the rulership of God and God alone. தேவனுடைய அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் கீழாக அவராலே மாத்திரமே நாம் அவருக்கு கீழாக இருக்கிறவர்களாய் நாம் unless we desire it, அதை நாம் வாஞ்சிக்காத we பட்சத்தில் cannot obtain it. அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கைலாம் முடியாதுங்க. நான் இன்னும் இயேசுவா சில டயலாக்லாம் கேட்டிருங்க. Some people have their own way of justifying அவர்கள் தங்கள் காரியங்களை நியாயப்படுத்தி சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க. Oh, they say I'm not Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்து இல்ல. When the Bible says I am in Christ, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் வேதம் சொல்லுது. I don't have my own identity. எனக்கென்று சுய அடையாளம். My identity is Christ only. என்னுடைய அடையாளமே கிறிஸ்து இயேசுதான். Then in other words they say I am not Jesus Christ. இன்னொரு வார்த்தையில நான் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்றேன். That's how many people are justifying living a life that is contrary to what God is expecting of them. தேவன் அவர்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற வாழ்க்கைக்கு முரணாக அவர்கள் வாழும்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் நான் கிறிஸ்து இல்ல என்று. If we remain under the seal and the authority of God, தேவனுடைய முத்திரைக்கு கீழாக ஆளுகைக்கு கீழாக we don't have an excuse. நமக்கு அங்கே ஒரு மரியாதை அதற்கு மன்னிப்பே கிடையாது, தவிர்ப்பு கிடையாது. Can we live a righteous life like Christ Jesus lived a righteous life on this earth? இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தது போல ஒரு நீதியுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமா? முடியாது. Yes, we can. முடியும். Because God has given that same righteous nature that was in Christ within us. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அதே அந்த நீதியுடைய தன்மையை அவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த தன்மை ஆல்ரெடி இருக்கு. Those who have the seal of God, they have the nature of Christ in them. தேவனுடைய முத்திரை எவரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்டதான அந்த தேவ நீதியின் தன்மையை they have the righteousness of God in them. அவர்களுக்குள்ளே தேவ நீதி they have the power of God in them. தேவனுடைய வல்லமை உடையவர்களாக they have the authority of God in them. தேவனுடைய அதிகாரத்தை அவர்களுக்குள்ளே பெற்றவர்களாக இருக்கிறார்கள். all that they need to have is a desire. அவர்களுக்கு எல்லாம் தேவைப்படுவது ஒன்றே ஒன்று வாஞ்சை மாத்திரமே. praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, படிக்கவே முடியலன்னு, எனக்கு இது ஒன்றுமே புரியலங்க அப்படிமா. டேய், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன ஆகும், புரிஞ்சிடும். பிரைஸ் தி நேம் ஆஃப் தி லிவிங் காட். அவனுக்கு வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை, யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்ல. அது மேலே ஒரு எண்ணம் வரணும், ஆசை வைக்கணும், ஒரு டிசைர் வேணும். A person who says no, I don't like this subject, I don't understand anything, this and that, எனக்கு இந்த பாடம் வராதுன்னு சொல்ற. The problem with him is, பிரச்சனை என்னன்னா, not with the teacher, not with the school, not with the university, college or anything. பள்ளிக்கூடத்தையோ யூனிவர்சிட்டியோ டீச்சரையோ எதை பொறுத்து இல்லை. though it may even be a rocket science. ஒருவேளை அது ராக்கெட் சயின்ஸ் போல இருந்தாலும் சரி, if he has a desire, உனக்கு அது மேல ஆசை வந்துருச்சு, somehow he will learn it. எப்படியோ அதை படிச்சிடுவேன். யாரை பிடிச்சி, யார் காலில் பிடிச்சி, யாரை தொல்லை பண்ணி ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் என்ன பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு என்ன அதில் என்ன வந்துருச்சு, he has got some interest in that. அதில் கொஞ்சம் வந்து ஒரு ஆசை வந்துருச்சு, இதை நான் தெரிஞ்சே ஆகணும். தெரியாமல் என்ன பண்ணுறதில்ல, ஓட போகிறதில்ல. அதே விதமான நிலை தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரும். சேம் கைண்ட் ஆஃப் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே ஒரு if we need to live a Zionic life, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சியோனிய வாழ்க்கை வாழும்போது we just need to have the desire. நமக்கு வெறும் இல்லை, வெறும் வாஞ்சை மாத்திரம் ஆசை இருந்தால் போதும். அதன்படி வாழ்றதுக்கான எல்லா காரியத்தையும் எல்லா தகுதியும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார், நமக்கா இல்லை. Through the blood he has given us everything and made it possible for us to live the kind of life that he has ordained for us to live. இரத்தத்தின் மூலமாய் அவரை போல அந்த சியோனிய வாழ்க்கை வாழ்வதற்குரிய சகல காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். we need to have the desire. எனவே முதலாவது நமக்கு வாஞ்சை உண்டாகணும். வாஞ்சை இல்லாம இல்லைங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஏசு மாதிரிலாம் என்னால் என்ன பண்ண முடியாதுங்க. அது பைபிளில் சொல்லியிருக்கிறது 1-2 வேணா செய்யலாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாதுங்க என்னால். some people are like that. சிலர் இருக்கிறாங்க. we can do here and there few little things that God has said in his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில சொல்லிருக்க சின்ன காரியம் இங்க கொஞ்சம் இதா செய்யலாம். but how come it's possible that we follow everything that God says? ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் எப்படி பின்பற்றி போய் வாழ்வது?
Some things are not suitable for the times in which we are living. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கு எல்லாமே சூட் ஆகாது, சரியாவாது. See, that's the lie of the devil. அது அப்படி சொல்றது பிசாசுனுடைய. Never ask how can you. எப்படின்னு சொல்லி நீங்க கேள்வியே கேட்காதீங்க. You can, because greater is he that is within you than he that is in the world. உங்களால சாத்தியப்படும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். He has given you all the potential, the power and the ability that is needed for us to live that kind of life that he has ordained for us. அப்படிப்பட்டதான சியோனிய வாழ்க்கை வாழ்வதற்குரிய சகல ஆற்றலையும் திறனையும் அவர் எல்லாவற்றையும் அவர் நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். பிரச்சனை என்னன்னா நம்ம ஆளுங்கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்றது அவங்களுக்கு என்ன பண்ணல. People don't realize what they have. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன வச்சிருக்கோம் அதை பத்தியே உணர்வே இல்லை. That's not good. அது சரியில்லை. It's dangerous and sometimes it's foolish. அது வந்து ரொம்ப ஆபத்தானது, சில சமயம் அது முட்டாள்தனம். We should not be like the foolish virgins. எனவே புத்தி இல்லாத கன்னியை போல நாம் இருக்க கூடாது. We have to be wise virgins. நாம் புத்தியுள்ள கன்னிகளை போல we need to know what we have. நாம என்ன கொண்டிருக்கிறோம்ங்கற ஒரு உணர்வு நமக்கு we இருக்கணும். need to know who we are. நாம் யார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். You know, I have seen some people, I have done it myself. சில பேரை நான் பார்த்திருக்கிறேன். I also have done it myself. நான் என்னட்டி நான் அப்படி நான் செஞ்சிருக்கிறேன். எனக்கும் I have the glass on my head and will be searching for glass. கண்ணாடியை வச்சுக்கிட்டே கண்ணாடியை தேடிட்டு இருந்தது. நான் புட்டி போறது இல்லைங்க, கூலிங் கிளாஸ் போடுவேன் வெளியில போனா. அதை தலையில வச்சுட்டு என்ன பண்றது, தேடுறது, மணிக்கணக்காக தேடுறது. அப்புறம் யாருன்னா கேட்டா சொல்லுவாங்க, ஏய் தலையில தான் இருக்கு, உன் மண்டையில வச்சுக்கின்னு என்ன பண்ற. அதே மாதிரி கார் சாவி, கீயை காணா அங்கே தேடுறது, லேப்டில் தேடுறது, பல்ட்டி அடிக்கிறது, மேலே பார்க்குறது, அங்கே பார்க்குறது, தொடப்பத்தை எடுத்து கூட்டுறது, காத்தவா பாக்கெட்லேயே பாக்கெட்டை தவிர எல்லா இடமும் என்ன பண்ணுறது. It's a problem with a lot of people. இப்படி தான் அநேகரோட பிரச்சனை. Sometimes people have glass on their head, their specs, and they are looking everywhere. சில நேரம் தங்களுடைய முக கண்ணாடி கூலிங் கிளாஸை தலை மேலே வச்சுட்டே தேடுவாங்க எல்லாம். It's with them. அது பிரச்சனை அவங்களோட. They have the keys in their pocket and they are searching everywhere. சாவியை பாக்கெட்டை வச்சுட்டு எல்லா இடத்துலயும் தேடுறது. நான் நீதியா தேவ நீதியா வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ட்ரையா பண்ற நீ ஆல்ரெடி உனக்குள்ள அந்த நீதி இருக்கு. அது இருக்குன்னு தெரிய வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், அது ஒன்று நம்ம முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டுலாம் என்ன பண்ண தேவையில்ல. உள்ள இருக்கிற நீதி அப்படியே என்ன பண்ணோம் வெளியில. That's what the Apostle Paul writing to Romans, he says, the righteousness of God is revealed from faith to faith. தேவனுடைய நீதியானது நம்மை விசுவாசத்துக்கு மேல் விசுவாசத்துக்கு கொண்டு It will not be hiding inside. அது உள்ள மறைஞ்சிருக்காது. It will be revealed. அது வெளிப்படுத்தப்படும். The nature will be revealed in our actions, in our speech, in our living. பேச்சிலே நம்முடைய வாழ்க்கையிலே இது வெளிப்படுகிறதா இருக்கு. But we need to have the desire. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு வாஞ்சை உண்டாயிருக்கு. Praise the name of the living God. Only the desire can turn into longing. எனவே வாஞ்சை தான் நம்முடைய ஏக்கத்தை மாற்றும். Let us read a portion of scripture and we'll close and continue next week. சில வேத வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். Just one portion of scripture, Psalm number 42, சங்கீதம் 42 verse number 1 to 3. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். It is a very familiar portion of scripture that David sings about. தாவீது பாடின சங்கீதம் ரொம்ப பரிச்சயமான ஒரு வாசனம். David was a man who was sealed of God in his day and time. தான் வாழ்ந்த காலத்திலே தாவீது தேவனாலே முத்திரிக்கப்பட்டவன். Yes, he lived in the days of the Old Testament. அவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவன். But he had the calling and the choosing of God upon his life. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் பெற்ற ஒரு மனுஷன். He was bearing the seal of circumcision on his life. அவனுடைய வாழ்க்கையின் மீது விருத்தசேதனம் என்கிற அந்த முத்திரையை அடையாளத்தை தன்னுடைய சரீரத்திலே பெற்றவன். நல்லா கவனிங்க, தாவீது தன் சரீரத்துல விருத்தசேதனம் என்னும் முத்திரையை என்ன பண்ணியிருந்தாரு, பெற்றிருந்தாரு. அப்பனா அவருக்கு தான் யாருன்னு தெரியும். உடன்படிக்கையின் மகன் என்கிறது. David knew that he is a covenant person that belongs to God because of the seal of circumcision that he bore in his body. தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு சொந்தமானவன் என்கிறதை அவன் அறிந்து கொள்ளும்படியாய் விருத்தசேதனம் என்கிற அந்த அடையாளத்தை, உடன்படிக்கையின் அடையாளத்தை தன்னுடைய சரீரத்திலே பெற்றிருந்தவன் தாவீது. அதனாலதான் கோலியாத் முன்னாடி நின்னப்ப, டேய் நீ யாரு, நீ யாருன்னு கேட்க ஏன் தில்லு வந்ததுன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும்.
I know who I am. நான் யார் என்று எனக்கு Though he நன்றாக was a little teenage boy, he might have been a little teenage boy. ஒரு சின்ன இளம் வயது வாலிபனாய் இருந்தபோது David was aware of who he was because of the seal of circumcision and the covenant that he bore in his body. அவன் தன்னுடைய சரீரத்துல பெற்ற அந்த உடன்படிக்கையின் விருத்தசேதனம் என்கிற அடையாளத்தை தன் சரீரத்துல பெற்றிருந்ததனால That is why he asked, who is this uncircumcised Philistine? விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். டேய், தேவனுடைய முத்திரை இல்லாத நீ யாரா பேசுறதுக்கு? இந்த தைரியம் எப்படி வந்தது? தான் முத்திரைக்கப்பட்டிருக்கிறோன்ற தைரியம். David was a man who was sealed in his day and time. தாவீது தான் வாழ்ந்த காலத்துல நேரத்துல தேவனுடைய உடன்படிக்கையின் முத்திரையை தன் சரீரத்தில் He knew that he remained under the authority of God. மாத்திரமல்ல தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழாக அவன் வாழ்கிறவன் He என்பதை never அறிந்தார். dare stepped out of that authority. அந்த அதிகாரத்தை விட்டு வல்லமையை விட்டு ஆளுகையை விட்டு அவன் ஒரு காலம் வெளியே போகவில்லை. ஏங்க பெலிஸ்தியர் வராங்க அடிக்கிறதுக்கு, இவர் போய் என்ன பண்றாரு? ஜோம் பண்றாரு. ஆண்டவரே நான் போலாமா? பெர்மிஷன் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. நினைச்சா என்ன பண்ணலாம்? நிறைய ஆள் இருக்கு, படம் இருக்கு, என்ன பண்ணலாம்? என்னைய அழைத்து வரன்னு போயிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? No, he wanted to remain under that seal and the authority that God had over his life. அவனுடைய வாழ்க்கைக்கு மீது தேவன் கொண்டிருந்த அந்த ஆளுகை, அந்த அதிகாரத்தை மீண்டுமாய் அவன் அறிந்து கொண்டு அதன்படியாய் அவன் செயல்பட He never stepped out of the authority. அதற்கு வெளியே தன் ஒரு காலம் தன்னுடைய அடியெடுத்து He வைக்கல. remained under that seal. அந்த முத்திரைக்கு கீழாக அவன் வாழ்ந்தான். முத்திரை அவர் உடைக்கல. அதனால தான் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு, பரிசுத்தாவியை என்ன பண்ணாத? துக்கப்பட உடைக்காதன்னு அர்த்தம். Don't break the seal of the Spirit. அந்த ஆவியினுடைய முத்திரையை நீ உடைக்காத. By grieving, by stepping out of what that Spirit says. அந்த ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு விரோதமாய் நீ நடந்து அவரோடு செய்த உடன்படிக்கையின் முத்திரையை விரோதமாய் நீ செயல்படாத. That man who bore the seal of God in his day and time in the Old Testament, David. பழைய ஏற்பாட்டிலே தாவீது தான் வாழ்ந்த காலத்திலே நேரத்திலே தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளத்தை தன் சரீரத்திலே பெற்றவனாயிருந்தான். Yes. As the heart panteth after the water brook, so panteth my soul after thee, O God. சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவுமே வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, நான் ஆடு மேய்க்கிறனோ, சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கிறனோ, என் ஆத்துமா யாரை வாஞ்சிக்குது? வாஞ்சித்து கதறுகிறது. Though I am looking after my father's cattle, என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் கவனித்துக் or I'm கொண்டிருக்கிறேன். sorry, whether I'm looking after my father's cattle or whether I'm sitting in the throne, நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, என்னுடைய தகப்பனுடைய மிருகங்களை நான் it doesn't matter whether I'm in low estate or in high estate. இல்ல நான் மிகுந்த தாழ்ந்த நிலையிலோ இல்ல நான் உயர்ந்த நிலையிலோ இருந்தாலும் சரி, My soul pants after you, O God. என்னுடைய ஆத்துமா உண்மையில் வாஞ்சையாயிருக்கிறது. His desire was on God himself. அவனுடைய வாஞ்சை தேவன் மீது மாத்திரம் இருந்தது. My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God? என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். He says, my tears have been my meat day and night, while they continually say unto me, where is thy God? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இவர் என்ன சொல்றாரு? இவர் ஒன்றும் பாபிலோனிய அடிமைத்தனத்திலாம் இல்லை. இவர் ஒரு தனிப்பட்ட நிலையில தனக்கும் தேவனுக்கும் உரிய அந்த ரிலேஷன்ஷிப்ல, this man David was not under the Babylonian captivity, தாவீது பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு கீழாக இல்ல, but in his personal relationship with God, ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு கூட personal fellowship and communion with God. தேவனோடு கொண்டுள்ள அந்த தனிப்பட்ட ஐக்கியத்திலும் He was having a longing, அவனுக்கு ஒரு ஏக்கம் உண்டாயிருந்தது, வாஞ்சை. as the heart panteth after the water brooks. எப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதோ, His soul is thirsting after God. என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. He says he has been shedding tears day and night. அது இரவும் பகலும் அது கண்ணீரை சிந்த வைக்கிறது. Why? He is longing for God. தேவனுக்காக அவன் ஏக்கம் He is longing for more of God. தேவனுக்காக கொண்டிருக்கிற அதிகமான அந்த வாஞ்சை. He was longing for his presence. அவருடைய பிரசன்னத்துக்காக கொண்டிருக்கிற, He was longing for his fellowship. அவருடைய ஐக்கியத்துக்காக அவன் கொண்டிருக்கிற, He was longing for his communion. அவருடைய உறவுக்காக அவன் கொண்டிருக்கிற அந்த ஏக்கம். And that's why he was shedding tears. அதனால அவன் கண்ணீரை சிந்துகிறான். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, without longing,
ஏக்கம் இல்லாமல் we cannot obtain anything. எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. As we are living in a time where God is restoring His church, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தேவன் தம்முடைய சபையை சீர்பொருத்துகிற ஒரு காலம். from the Babylonian captivity, from the worldliness that is in the church, சபைக்குள்ளே இருக்கிற இந்த உலகமாகிய அந்த பாபிலோனிய God is calling out His people. தேவன் தம்முடைய ஜனத்தை வெளியே அழைத்து As கொண்டிருக்கிறார். He is saying, come out from among them and be separate. நீ அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போ. We need to have the longing. எனவே அப்படிப்பட்டதான வாஞ்சை நமக்கு உண்டாயிருக்கணும். And longing never comes without having a desire. ஒரு வாஞ்சை இல்லாமல் ஏக்கம் ஒரு காலம் உண்டாகாது. That's why Jesus said, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, if any man thirst, ஒருவன் தாகமுள்ளவனாய் இருந்தால் எவன் ஒருவன் let him come. அவன் வரட்டும். எப்போ வர முடியும்? தாகமாக இருந்தாதான். ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எப்போ எடுத்து குடிக்க முடியும்? இங்கே வரைக்கும் தண்ணி இருக்கிறப்ப குடிக்க முடியுமா? only when you have a deep thirst. ஒரு ஆழமான தாகம் இருக்கும்போது மாத்திரமே. சும்மா உட்கார முடியாது. அந்த தாகம் இருந்துச்சுன்னா இருக்கிற சீட்லேயே என்ன பண்ண முடியாது? அப்படியே தேடும். ஏன்னா தண்ணி இருக்கா, ஃப்ரிட்ஜில் இருக்கா, அங்கே பானையில் இருக்கா, அங்கே பக்கத்தில் மினரல் வாட்டர் வாங்கலாமா, எங்கே இருக்குது கடை? அந்த 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 ஏக்கம் வந்துட்டாலே அடுத்து என்னது? அது வந்து இருக்கிற இடத்துல விடாது நம்மளை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு வழங்குது? When you have a thirst and a desire and a longing for something, ஒரு காரியத்துக்காக வாஞ்சை, ஆசை, ஏக்கம் இருக்கும்போது it will never allow you to be stagnant. ஒரே இடத்துல நீ உன்னை உட்கார அனுமதிக்காது. It will push you. அது உன்னை முன்னோக்கி தள்ளும். It will move you. உன்னை அசைக்கும். It will make you to take steps. உன்னை அடி எடுத்து வைக்க Praise the செய்யும். name of the living God. நாமத்துக்கே மகிமை. When you long for that Zionic life, அந்த சியோனிய வாழ்க்கைக்கு நீ ஏக்கம் கொள்ளும்போது you won't keep quiet. நீயும் அமைதலாய் இருக்க முடியாது. That longing will push you. அந்த ஏக்கமானது உன்னை முன்போக்கி தள்ளும். It will help you to move forward. முன்னோக்கி உன்னை நகர்த்தும். It will act as an impetus. It will act as a fuel உன்னை for you to move forward in the life that God has ordained for you. தேவன் உனக்கென்று நியமித்து வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நீ முன்ன அடியெடுத்து முன்னேறி செல்ல முடியும். Without longing for Zion, சியோனுக்காக நீங்கள் ஏக்கம் கொள்ளாமல் we cannot deliver ourselves from Zion. நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள Deliver முடியாது. ourselves towards from Babylon towards Zion. பாபிலோனில் இருந்து சியோனுக்கு நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள முடியாது. So the Lord spoke to these people and said, deliver thyself, O Zion. அங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து, சியோன் குமாரத்தியே நீ உன்னை நீயே விடுவித்துக் The கொள். same God is telling us அதே தேவன் நம்மை பார்த்து who are living in சொல்கிறார். this day and age, இந்த காலத்தில் இந்த நேரத்திலே வாழ்ந்து deliver கொண்டிருக்கிறவர்களை yourself பார்த்து, from all the worldliness, from all the Babylon, the world that is in you. சபைக்குள்ளே உங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த உலக காரியங்களிலிருந்து, பாபிலோனுக்குரிய காரியங்களிலிருந்து உங்களை நீங்களே விடுவித்துக் May the கொள்ளுங்கள். Lord help us to detach ourselves from all the world that is in us. தேவன் தாமே நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற உலகத்தின் எல்லா காரியங்களிலிருந்து நம்மை வேறு பிரிக்க உதவி செய்வாராக. Because we are not of the world. ஏனென்றால் நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Have the seal of the Holy Spirit on our life. பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் Remaining under கொண்டவர்கள். the authority, the power and the governance and the rulership of God and God தேவனுடைய alone. ஆளுகை, தேவனுடைய அதிகாரம், வல்லமை, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையானது அடங்கி இருக்கக்கூடியது. Let us realize that அதை நாம் உணரவும், and long, அது மாத்திரமல்ல அதுக்காக have a ஏக்கம் கொள்வோம். desire. அதற்குள்ள வாஞ்சை As உண்டாகும். a heart panteth after the water எப்படி brooks, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து may கதறுகிறது our அதுபோல soul pant after God each and every day of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆத்மாவானது தேவனை நோக்கி கதறட்டும். As we long, நாம் அந்த ஏக்கம் கொள்வது போல it will push us forward. அது நம்மை முன்னோக்கி தள்ள செய்யும். We'll continue in the next opportunity that we'll have. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற அடுத்த தருணத்திலே நாம் இதை தொடர்ந்து பேசுவோம். Let us all stand. நாம் யாவரும் எழுந்திருக்கிறோம்.